ஸோ அகெயின் இந்த அப்படி நம்ம வந்து இந்த ஐஆர்ஆர் மெத்தடில் போட்டாலும் வந்து நம்ம இருக்கக்கூடிய டெசிஷனில் சில சேஞ்சஸ் இருக்கும். நெட் ப்ரெசென்ட் வேல்யூ மெத்தட்லையும் ஐஆர்ஆர் மெத்தட்லையும் பார்க்குறப்ப சில டிஃபரன்சஸ் இருக்கும். அதுக்கு காரணம் என்னன்னா நம்மளுடைய ரீஇன்வெஸ்ட்மெண்ட் அசம்ஷன். அதாவது ஐஆர்ஆரில் நம்ம என்ன அசியூம் பண்ணுறோம் அப்படின்னா, நாம் என்னென்ன இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோமோ அது எல்லாமே இட் இஸ் கெட்டிங் ரீஇன்வெஸ்டட் அட் த ரேட் ஆஃப் ஐஆர்ஆர்லேயே நடக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் நம்ம எல்லா தடவையும் வந்து அதே ஐஆர்ஆரில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் கண்டுபிடிக்கிறதுங்கிறது ஒரு டிஃபிகல்ட் ஃபேக்டர் அப்படிங்கிறது வந்து நம்ம பார்த்தோம். ஓகேவா? ஸோ டேரெக்டாக வீல் ஜம்ப் இன் டு த நெக்ஸ்ட் மெத்தட், டிஸ்கவுண்டட் பேபேக் பீரியட் மெத்தட். இந்த டிஸ்கவுண்டட் பேபேக் பீரியட் மெத்தட் ஒன்றுமே பெரிய என்ன சொல்கிறது, சின்ஸ் யூ ஹவ் ஆல்ரெடி சீன் த கான்செப்ட் ஆஃப் பேபேக் பீரியட், அதில் வந்து மல்டிபிள் கேஷ் ஃப்ளோவாக இருக்கக்கூடிய இது இருக்குன்னா எப்படி பேபேக் பண்ணணும்னு பார்த்தோம். பேபேக் பீரியட் பண்ணணும். அதாவது கேஷ் ஃப்ளோ இயர் 1, 2, 3ல் 3 lakh 4 lakh 5 lakh இருக்குன்னா நம்ம நார்மலாக 10 lakh அப்படிங்கக்கூடிய இதை கம்ப்ளீட் பண்ணுறோன்னா இங்கே 2 years 7 lakhs கவர் ஆகிடுச்சு. இன்னும் 3 lakhs கவர் ஆகும். ஸோ 3/5 into 1 year அப்படின்னு போடுறப்ப 60% ஆஃப் a year. 60% ஆஃப் a year எவ்வளவு? 7.2 months. ஓகேவா? ஸோ 2 years and 7.2 monthsனு நம்ம கண்டுபிடிச்சோம். இது வந்து மல்டிபிள் கேஷ் ஃப்ளோ இருக்கிறப்ப நார்மல் பேபேக் பீரியட் மெத்தடு. டிஸ்கவுண்டட் பேபேக்னா என்ன? இயர் 1 to 10 இருக்குது. இயர் 1ல் 1 lakh, ஏதாவது எல்லா இயரும் 1 lakh கிடச்சிக்கிட்டே இருக்குன்னு வச்சுக்கோமே. நம்மளுடைய இன்வெஸ்ட்மெண்ட் 5 lakh இருக்குது. இயர் 1 to 10ல் இருக்குன்னா நம்மளுடைய டிஸ்கவுண்டட் பேபேக் பீரியட் எப்படின்னு பார்க்குறப்ப சே டிஸ்கவுண்டட் ரேட் இஸ் 10% அப்படின்னா ஸோ இது என்ன ஆகும்? 90910 ஆகும் இயர் 1 இது. இயர் 2 இது எவ்வளோ ஆகும்? 1/1.1 போட்டோம்னா 90910 இருக்கும். அடுத்து 82,645 இருக்கும். அடுத்து 75,135 இருக்கும். 132 இருக்கும். அடுத்து 68,301 இருக்கும். 62,092 இருக்கும். அடுத்து 56,447 இருக்கும். ஸோ இது நான் 1 2 3 4 5 6 ஆகிடுச்சு. அடுத்து என்ன இயர் இருக்குது? 56க்கு அப்புறமா 51,316 இருக்குது. அடுத்தது 46,650 அப்படின்னு இருக்குது. 651 இருக்குது. சரியா? இப்போ வரைக்கும் இருக்கிறத ஜஸ்ட் ஆட் பண்ணி பார்ப்போம் எவ்வளோ வருதுன்னு பார்ப்போம். 90910 ப்ளஸ் 82,645 ப்ளஸ் 75,132 ப்ளஸ் 68,301 ப்ளஸ் 62,092 plus 56,447 plus 51,316. ஸோ இப்போ வரைக்கும் எவ்வளோ இயர் ஆயிருக்கு? ஆக்சுவலாக 1 2 3 4 5 6 7 இயர்ஸ் ஆயிருக்கு. ஸோ இது வந்து 7th இயருடைய டேட்டா. ஓகேவா? இப்போ 48,000 இருக்குது. ஆப்வியஸ்லி 46,000 ஆட் பண்ணுறோன்னா இட் இஸ் கோயிங் டு எக்ஸீட் 5 lakhs. அப்போ என்ன ஆகுது? 7 years கிளியர் ஆகிடுச்சு. நமக்கு என்ன அது? இப்போ வந்து நமக்கு 46,651 அடுத்து ஆட் ஆக போகுது. இதில் நமக்கு எவ்வளோ இன்னும் தேவை அப்படின்னு பார்த்தோம்னா 4,86,843 மைனஸ் 5 lakh அப்படின்னு போட்டோம்னா, அதாவது இது வரைக்கும் கவர் ஆனது 4,86,543 அப்படிங்கிறது கவர் ஆகுது. ஓகேவா? அப்போ மைனஸ் 5 lakh, சாரி ஒரு நிமிஷம், 4,86,843 இருக்குது. அப்போ எனக்கு இன்னும் எவ்வளோ கவர் ஆகணும் 5 lakhs கவர் பண்ணுறதுக்கு அப்படின்னு பார்க்குறோம்னா மைனஸ் 5 lakh போடுறப்ப 1,31,000 சாரி 13,157 இருக்குது. ஸோ 13,157 இன்ட்டு 1 இயர். நமக்கு அந்த 1 இயரில் எவ்வளோ டேட்டா இருக்குது? 46,651 இருக்குது. அப்போ இது 1 இயர், இது எவ்வளோ மந்த்ஸுக்கு கவர் பண்ணுதுன்னு பார்க்குறப்ப 46,651 அப்படின்னு பார்க்குறப்ப we are getting 28.2% of an year. ஓகேவா? 28.2% into 12 months போட்டோம்னா 3.384 months. ஓகேவா? 3.384 months. அப்போ 10 இயர்ஸ்க்கு நமக்கு ரிட்டர்ன் கிடைச்சாலும், டிஸ்கவுண்டட் ரிட்டர்னே 10 இயர்ஸ்க்கு கிடைச்சாலும் நமக்கு 7 இயர்ஸில் டிஸ்கவுண்டட் பேபேக் கிடைச்சிருது. அதாவது 7.384 இயர்ஸில் வந்து we are getting the
நம்ம போட்ட 5 லேக்ஸ் வந்து ப்ரெசென்ட் வேல்யூலேயே நமக்கு கிடச்சிருது. ஓகேவா? நார்மல் பேபேக் பீரியட் போட்டிருந்தா என்ன பண்ணியிருப்போம், 5 டிவைடட் பை 1 லேக்னு போட்டிருப்போம், 5 இயர்ஸ்னு வந்துருக்கும். ஸோ டிஸ்கவுண்டட் ஆகிறப்ப என்ன ஆகுதுன்னா 7 இயர்ஸ், 7.384 இயர்ஸ் ஆகுது. புரியுதாப்பா? மோகனா, திவ்யா மேம் புரியுதா? Shall we proceed further? எப்பா மியூட்ல இருக்காதீங்க, எனக்கு ஏதோ தனியாக பேசிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. ஓகே ஓகேவா? ஸோ ஒரு 30,000 இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. 30,000 நார்மல் பேபேக் பீரியட் வந்துட்டு 6,000 இயர் கிடைக்குது அப்படின்னு இருக்குன்னா 5 இயர்ஸில் அது பேபேக் பீரியட் முடிஞ்சிருக்கும். இல்லை அதை வந்து டிஸ்கவுண்ட் பண்ணி நம்ம கண்டுபிடிக்கணும்னு வரப்போ என்ன ஆகுதுன்னா 10 இயர்ஸ் டோட்டல் கியூமுலேட்டிவ் பார்க்குறப்ப 10 இயர்ஸ் ஆகுது. கிட்டத்தட்ட 10th இயரில் தான் வந்து டிஸ்கவுண்ட் பேபேக் கிடைக்குது அப்படிங்கிறது இதில் இருக்குது. ஸோ திஸ் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு டிஸ்கவுண்டட் பேபேக். இது ஒரு தடவை அப்படியே ரீடிங் கொடுத்துட்டு அந்த எக்ஸாம்பிள் பாருங்கள். என்னமா புரியல? கேக்குதா? ரொம்ப மைல்டா கேக்குது, சொல்லுங்க. ஹெட்ஃபோன்ஸ் இல்ல சார், கொஞ்சம் கீழே வாங்க சார். ஓகே ஓகே. கலர் அடிச்சிட்டு இருக்கீங்களா? சாப்டர் முடியட்டும், 3 பிடிஎஃப்ையும் சேர்த்து அனுப்பிடுறேன் உங்களுக்கு, ஃபார் ரெஃபரன்ஸ் வச்சுக்கோங்க. நான் ஹைலைட் பண்ணது தான் எக்ஸாமில் வரும்னு நினச்சிடாதீங்க, நான் ஃபுல்லாகவே ஹைலைட் பண்ணியிருப்பேன். கொஞ்சம் ஓகே. அதில் த, அவர், தேர்ஃபோர் அதை மட்டும் தான் கலர் அடிக்காமல் வச்சுருக்கீங்க. ஹலோ, குட் ஈவினிங் மேம். அந்த வெல்லும் சொல்லுக்காக என்கொயர் பண்ணியிருந்தீங்களா? பிரசாந்த் பேசுகிறேன், வித்தியாசம். ஆமாம் மேம், ஆமாம், அது வந்திருக்கும். இப்போ நீங்கள் வெல்லும் சொல்லுக்கு மட்டும் ரெஜிஸ்டர் பண்ணுறீங்க, கரெக்டாக? ஓகே மேம். ஸோ இப்போ என்னென்னா, உங்கள் கிட் 7.5 இயர்ஸ்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ நீங்கள் வந்து பேரண்ட் ஹேஸ் டு பி வித் த கிட் த்ரூ த ஒர்க் ஷாப். இல்லை என்னன்னா, இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லப்படும். அதை சொல்கிறப்ப வந்து குழந்தைங்களுக்கு புரியாத சில விஷயங்களை நீங்கள் வந்து கேட்ச் பண்ணி அவங்களுக்கு சொல்கிற மாதிரி த்ரூ த தான். அதாவது
நார்மல் யங்ஸ்டராக இருக்காங்கன்னா தே கேன் கேட்ச் அப் அண்ட் ரீகால் ரிமெம்பர் இந்த விஷயங்கள்லாம் இருக்கும். ஸோ சின்ஸ் இந்த ஸ்கில்க்கு பேரண்ட்டும் கூட இருந்து அவங்களும் சேர்ந்து ட்ரெயின் பண்ணுறாங்கன்னா இட் வில் பி மோர் எஃபிஷியன்ட் அப்படிங்கக்கூடியதான் ஃபேக்டரு. ஸோ பேரண்ட் யாராவது ஒருத்தர் இஃப் த கிராண்ட் பேரண்ட் கேன் ஹெல்ப் வித் த பார்ட்டிசிபென்ட் த்ரூ த ஒர்க் ஷாப் அப்படின்னா பிரச்சனை கிடையாது. மியர் ப்ரெசன்ஸ் ஃபேக்டர் கிடையாது. அசிஸ்டன்ஸ் ஆல்சோ இஸ் ரெக்வயர்ட் டியூரிங் திஸ். இந்த ஸ்கில்லை பொறுத்த வரைக்கும் பசங்களுக்கு ஏதாச்சும் டக்குன்னு டவுட் வரும், கேட்டால் சொல்லுவோம், அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பட் டு ஃபீல் இட் ரெலவெண்ட் அண்ட் ஈவன் ஆஃப்டர் த ஒர்க் ஷாப் அவங்க வந்து வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் ப்ராக்டிஸ் பண்ணுறப்ப டு ஹாவ் ரெகுலர் ஓகே இது சொன்னாங்கல்ல இந்த விஷயங்கள் எப்படிங்கிற விஷயங்களை அப்ளை பண்ணி பார்க்குறதோ இல்லை இப்போ நீங்கள் ஆஸ் அ பேரண்ட் இஃப் யூ ஆர் ஜாயினிங் வித் தெம் இருக்கீங்கன்னா நீங்கள் அவங்களுக்கு சொல்கிறதுக்கு அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை திரும்ப ரீகால் பண்ணுறதுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கும். ஏன்னா த்ரூ த ப்ராசஸ் அந்த ஒரு ஃபேக்டருக்காக தான். இந்த 3 ஒர்க் ஷாப்புக்கு தான் அந்த ஃபேக்டர். மற்றதெல்லாம் கூட இருந்து பத்திரமா பார்த்துக்கிறது மட்டும் போதும். வார்லி ஆர்ட் ஒர்க் ஷாப்ஸுக்கெல்லாம் போதும். பட் லீடர்ஷிப் பப்ளிக் ஸ்பீக்கிங்லாம் பேரண்ட் யாராவது கூட இருந்தால் 10 இயர்ஸ் கீழே இருக்க குழந்தைங்கிறதுனால சொல்கிறது. 10 இயர்ஸ் மேலே இருக்கவங்கன்னா பிரச்சனை கிடையாது. தே டு ஹாவ் அ குட் கிராஸ்ப் ஓவர் த சப்ஜெக்ட். ஸோ 7 இயர்ஸ்னால் தே ஷுட் நாட், ஏன்னா ஒரு ஸ்டேஜுக்கு மேலே கொஞ்சம் மற்றவங்க ஃபாஸ்ட்டாக போகிறாங்கன்னு தே மைட் ஃபீல் ஏலியனேட்டட். ஸோ அந்த விஷயம் வந்துடக்கூடாதுங்கிறது. ஸோ அது மட்டும் அதான், அதனால தான் என்ஷூர் பண்ணிக்கிறதுக்கு தான். மற்றபடி ஃபீ வந்து இப்போ அந்த பப்ளிக் ஸ்பீக்கிங் ஒர்க் ஷாப்புக்கு ஏர்லி பேர்ட் ஆஃபர் போயிட்டுருக்கு. 1500 வரும் அது ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீ. ஓகே, இப்போ யோசிச்சுட்டு பண்ணுங்க, நோ ப்ராப்ளம். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். ப்ரொசீட் பண்ணலாமா? நெக்ஸ்ட்டு எப்பா கேக்குதா? அனைவரும் வீட்டில் உள்ளீர்கள். ஏதாவது டவுட் இருக்கா? ப்ரொசீட் பண்ணலாம்ல? எஸ் சார். ஓகே. ஸோ நம்ம ஐஆர்ஆர் போட்டப்போ ஐஆர்ஆரில் ஒரு நெகட்டிவ் ஃபேக்டர் சொன்னோம். என்ன சொன்னோம்? அதாவது வந்து எல்லா கேஷ் ரிட்டர்னையும் வந்து வி ஆர் டேக்கிங் வரக்கூடிய எல்லா ரிட்டர்ன்ஸையும் வந்து ரீஇன்வெஸ்டட் அட் ஐஆர்ஆர் வேல்யூ அப்படிங்கிற ஒரு நெகட்டிவ் சொன்னோமா? அதுக்கான ஒரு ஆல்டர்னேட்டிவ் தான் இந்த மாடிஃபைடு ஐஆர்ஆர். இந்த மாடிஃபைடு ஐஆர்ஆரில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, கேஷ் ஃப்ளோவில் எந்த சேஞ்சும் இல்லை, இயர் ஆன் இயர் சேம் கேஷ் ஃப்ளோ தான் வருது. ஓகேவா? இயர் 1 2 3 4 இருக்குன்னா கேஷ் ஃப்ளோ அதே 1 lakh 1 lakh 1 lakh 1 lakhன்னு சொல்லி தான் நம்ம இருக்குது. நம்ம நார்மல் ஐஆர்ஆர் கேல்குலேஷனில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இது என்ன பண்ணுவோம், ஒரு 2-3 ரேட்டு 10% 15%ன்னு போட்டு வி வில் அரைவ் அட் அ ரேட். கரெக்டாக? இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, நாம் அதெல்லாம் பண்ணலை. வி ஆர் சேயிங் திஸ் இஸ் ரீஇன்வெஸ்டட் அட் காஸ்ட் ஆஃப் கேபிட்டல். ஸோ என்னால் வந்து எல்லா இன்வெஸ்ட்மெண்ட்டையும் வந்து ஐஆர்ஆரில் பண்ண முடியாதுங்கிறது எனக்கு தெரியும். ஆனால் ஒரு கட் ஆஃப் ரேட்டில் என்னால் பண்ண முடியும். என்னால் வந்து காஸ்ட் ஆஃப் கேபிட்டலில் கண்டிப்பாக ரீஇன்வெஸ்ட் பண்ண முடியும் அப்படின்னு இருக்குன்னா, நான் என்ன பண்ணுவேன்னா, இயர் 1ல் இன்வெஸ்ட் பண்ணி இந்த அமௌண்ட்டை இயர் 1ல் இன்வெஸ்ட் பண்ணுறேன். ரீஇன்வெஸ்டட் ஃபார் 3 years. அதாவது இயர் 0ல் போட்ட அமௌண்ட்டு 4 yearsக்கு வரும். இயர் 1ல் போடக்கூடிய அமௌண்ட் 3 yearsக்கு ரீஇன்வெஸ்ட் ஆகுமா? நான் இனிஷியலாக போட்ட இன்வெஸ்ட்மெண்ட் 10 lakhs போட்டிருக்கேன்னா 10 lakhs வந்து 4 yearsக்கு இன்வெஸ்ட் ஆகிருக்கும். கரெக்டா? இப்போ இந்த 1 lakh நமக்கு எப்போ கிடைக்குது? இயர் 1உடைய எண்டில் கிடைக்குது. இயர் 1ல் எண்டில் கிடைக்கக்கூடிய அந்த அமௌண்ட்டு கேன் பி ரீஇன்வெஸ்டட் ஃபார் த பீரியட் ஆஃப் 3 years. am I clear? ஸோ இயர் 2ல் இருக்கிறது எவ்வளோ வருஷத்துக்கு வரும்? 2 yearsக்கு வரும். 3ல் இருக்கிறது எவ்வளவு? 1 yearக்கு வரும். 4ல் இருக்கிறது என்ன? 0 yearக்கு வரும். ஸோ இது ரீஇன்வெஸ்டட் அட் காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் ஃபார் 3 years. அப்படின்னா என்ன பண்ணுவோம்னா, 1 + r the whole power 3 ஆல் மல்டிப்ளை பண்ணுவோம். இது 1 + r the whole power 2 ஆல் மல்டிப்ளை பண்ணுவோம். இது 1 + r the whole power 1 ஆல் மல்டிப்ளை பண்ணுவோம். இதோட 1 + r the whole power 0 ஆல் மல்டிப்ளை பண்ணுவோம். இட் இஸ் ஈக்குவலி 1. ஸோ இயர் 4 எண்டில் என்ன 1 lakh ஆகுது. ஸோ நம்ம எஃபெக்டிவ்லி என்ன பண்ணுறோம் அப்படின்னா, மோகனா ஆர் யூ தேர்? எஸ் சார், ஐ அம் தேர். ஓகே, ஏன்னா கட் ஆகிடுச்சுன்னா இந்த கான்செப்ட் மிஸ் ஆகிடும், அதனால தான். ஸோ இப்போ நாம் என்ன பண்ணுறோன்னா, இந்த எல்லா கேஷ் ஃப்ளோவையும் தூக்கி இயர் 4 நம்ம போட்ட இதெல்லாம் இயர் 4உடைய டேட்டா கொண்டுறோம். அதாவது இயர் 0ல் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கோம், மொத்த அமௌண்ட்டையும் இயர் 4ல் நம்ம ரீப் பண்ணுறோம். அதாவது இயர் ஹார்வெஸ்டிங் த பெனிஃபிட்ஸ். ஸோ அப்போ இந்த கிடைக்கக்கூடிய எல்லாத்தையும் வி ஆர் பிரிங்கிங் இயர் 1உடைய கேஷ் ஃப்ளோ இயர் 4க்கு கொண்டு வரோம், 2 4க்கு கொண்டு வரோம், 3 4க்கு கொண்டு வரோம், 4 4லேயே தான் இருக்குது. அப்போ இது எல்லாத்துக்கும் ஃபியூச்சர் வேல்யூ கண்டுபிடிச்சி இயர் 4னுடைய அக்ரிகேட் கேஷ் ஃப்ளோ என்னங்கிறத கண்டுபிடிக்கிறோம். சரியா?
இப்போ நாம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட் 10 lakhs இருக்கு, இந்த அக்ரிகேட் கேஷ் ஃப்ளோஸே வந்து 12 lakhs இருக்கு அப்படின்னு இருக்குன்னா இந்த 10 lakhs ஓவர் த 4 இயர்ஸ், அதாவது 10 into 1 plus r the whole power 4ல கிராஜுவல் ரேட்டில் 12 lakhs ஆயிருக்கு. அப்போ 1 plus r the whole power 4 என்ன, 12 lakhs divided by 10 1.2ன்னு இருக்கா. ஸோ 1 plus r the whole power 4 is equal to 1.2. அப்போ 1 plus r என்ன அப்படின்னு கண்டுபிடிப்போம், r என்னன்னு கண்டுபிடிப்போம். இந்த r தான் ஐஆர்ஆர். ஸோ இந்த ஐஆர்ஆர் கண்டுபிடிக்கிற மெத்தடாலஜி சேம் தான். முன்னாடி நாம் என்ன பண்ணுவோம்னா இயர் ஆன் இயர் கேல்குலேஷன் வச்சு நம்ம செஞ்சிருப்போம். இப்போ என்ன பண்ணுவோம்னா இயர் ஆன் இயருக்கு டிஸ்கவுண்ட் ஃபேக்டர் யூஸ் பண்ணி ட்ரை பண்ணியிருப்போம். இப்போ டேரெக்டாக 4th இயருடைய ஆனுவிட்டி ஃபேக்டர், அதாவது இது 10 lakhs இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம், அது 12 lakhs ஆயிருக்கு. எப்படி 12 lakhs ஆயிருக்கு, 10 lakhs க்ரோ ஆயிருக்கு. அதை தவிர இயர் ஆன் இயர் வரக்கூடிய அந்த 1 lakhம் இயர் ஆன் இயர் அட் காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் க்ரோ ஆயிருக்கு. ஓகேவா, இதெல்லாம் காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் ரீஇன்வெஸ்ட் ஆயிருக்கு. இது இந்த இன்வெஸ்ட்மெண்ட் கொடுக்கக்கூடியது, இந்த 1 lakhங்கிறது இந்த இன்வெஸ்ட்மெண்ட் கொடுக்கக்கூடிய ரிட்டர்ன். ஆனால் இந்த 1 lakhலேருந்து கிடைக்கக்கூடியது எல்லாமே காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் தான் நமக்கு திரும்ப கிடைக்கும் அப்படிங்கிறத மாடிஃபைடு ஐஆர்ஆர்லாம் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ எல்லாத்தையும் ஃபியூச்சர் வேல்யூவாக கண்டுபிடிச்சிட்டு அந்த ஃபியூச்சர் வேல்யூவையும் ப்ரெசென்ட் வேல்யூவில் இருக்கக்கூடிய அமௌண்ட் ஒரு கான்ஸ்டன்ட் ரேட்டில் வந்து ரீஇன்வெஸ்ட் ஆனால் எப்படி வந்து இந்த வேல்யூ வந்துச்சுன்னு பார்ப்போம். தென் வி வில் ஃபைண்ட் அவுட் 1 plus r கண்டுபிடிப்போம். ஓகேவா, ஃப்ளோ இதுதான். ஸோ முன்னாடி இயர் ஆன் இயர் டேட்டா கண்டுபிடிக்கிறதுக்கு பதிலாக எல்லா டேட்டாவையும் இயர் எண்டுக்கு இல்லை எண்ட் ஆஃப் த இன்வெஸ்ட்மெண்ட் டைமுக்கு கொண்டு வந்துட்டு தென் வி ஆர் ஃபைண்டிங் த டிஸ்கவுண்ட் ரேட் ஆரை கண்டுபிடிக்கிறோம். ஓகே, புரியுதா? இதுதான் மாடிஃபைடு ஐஆர்ஆர்ல நம்ம பண்ணக்கூடிய விஷயம். ஸோ எல்லாத்தையும் டெர்மினல் இயருக்கு சிங்கிள் ஸ்ட்ரீம் ஆஃப் கேஷ் ஃப்ளோ வந்த மாதிரி நம்ம கம்ப்யூட் பண்ணி மாற்றிடுவோம். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஆஃப் 1,36,000 பண்ணியிருக்கோம். இயர் 1, 2, 3, 4, 5ல இவ்வளோ ரிட்டர்ன் கிடச்சிருக்கு. டோட்டலாக அதோடைய ரிட்டர்ன் என்னமோ நமக்கு 1,80,000 கிடச்சிருக்கு. நாம் இதை என்ன பண்ணுறோம்னா இயர் 1ல கிடைச்ச 30,000 we are reinvesting for 5 years, சாரி 4 years. ஸோ 4 இயர்ஸ்க்கு என்ன பண்ணுறோம், 8% காஸ்ட் ஆஃப் கேபிட்டலில் பண்ணுறோம். ஸோ 1 into 1.08. ஸோ ஃபஸ்ட் இயரில் 1.08 ஆகும், இன்ட்டு 1.08 இயர் 2, இன்ட்டு 1.08 இயர் 3, இன்ட்டு 1.08 இயர் 4, 1.3605 அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கிது. 1.36048ன்னு வரும். ஸோ 5க்கு ரவுண்ட் ஆஃப் பண்ணிவிடுவோம். 1.3605ங்கிறது 4 இயர்ஸ்க்கு காம்பவுண்ட் ஆகிறப்ப. 3 இயர்ஸ்க்கு காம்பவுண்ட் ஆகிறப்ப என்ன, இட் இஸ் கோயிங் டு பி 1.2597, 1.1664 அண்ட் 1.08. 4th இயரில் போடக்கூடியது அதாவது 1 இயருக்கு 4th இயர் பிகினிங்கில் 5th இயருடைய பிகினிங்கில் இன்வெஸ்ட் பண்ண மாதிரி இருக்கும். 5th இயர் எண்டில் கிடைக்கிறப்போ 1.08 கிடைச்சிருக்கும். 5th இயர் எண்டில் கிடைக்கிறது அப்படியே அந்த டைமில் கிடைக்கக்கூடிய கேஷ் ஃப்ளோவாக இருக்கும். ஸோ என்ன ஆகுது, இந்த 30,000 will grow to 40,000, 40,000 will grow to 50,000, 60,000 will go to 69,000, 30,000 will grow to 32,000 அப்படின்னு இருக்கு. ஸோ டோட்டல் கேஷ் ஃப்ளோ நமக்கு இயர் 5ல எண்டில் எவ்வளோ கிடைக்குதுன்னா 2,30,000 கிடைக்குது. இது அந்த 2,30,000 எப்படி கிடச்சிருக்கு, 13,000 எப்படி கிடச்சிருக்கு அப்படின்னா நம்ம வந்து 1,36,000 இயர் பிகினிங்கில் போட்டிருக்கோம், அதாவது இயர் 0ல போட்டிருக்கோம். அது 1 plus r the whole power 5ல க்ரோ ஆயிருக்கு. க்ரோ ஆகி நமக்கு கிடச்சிருக்கிறது என்னது 2,13,587 கிடச்சிருக்கு. ஓகேவா, அப்போ 1 plus r the whole power 5 is equal to 2,13,587 divided by 1,36,000. ஓகே, ஸோ நமக்கு எவ்வளோ கிடைக்குது, சாரி ஒரே நிமிஷம். See, we are not taking 1 plus r the whole power 5 பண்ணல. நம்ம வந்து காம்பவுண்டட் ஃபேக்டரா மல்டிபிள் இதுவாக இருந்தா சொல்லலை. we are saying இயர் 5ல தான் எனக்கு கேஷ் ஃப்ளோவே கிடச்சிருக்கு. அப்போ அதை நான் ப்ரெசென்ட் வேல்யூக்கு, அதாவது 2,15,000 இருக்குது என்னுடைய கேஷ் ஃப்ளோ, 2,15,000 13,587 இருக்குது. இது டிஸ்கவுண்ட் பண்ணனா டிவைட் பை 1 plus r அப்படிங்கிறது நான் டிஸ்கவுண்ட் பண்ணுறேன் அப்படின்னு இருக்குன்னா மை வேல்யூ வில் பி 1,36,000. ஓகேவா, எங்கேயோ அடிக்குது.
இந்த 1.570 டிஸ்கவுண்ட் பண்ணா 1,36,000 வரும். என்னப்பா புரியல? அதான் அந்த 1.5 இல்லைப்பா, நம்ம போட்டது கரெக்டு தான். திடீர்னு குழப்பி வச்சுருக்கான். ஸோ காம்பவுண்டிங் தான், காம்பவுண்டிங் எஃபெக்ட் தான். ஸோ என்னன்னா 1,36,000 into 1 plus r the whole power 5 is equal to 2,13,587. So 2,13,587 divided by 1,36,000 போட்டோம்னா we will be getting 1 plus r is equal to எவ்வளோ கிடைக்குது? 1.5705 இருக்கு. 1 plus r the whole power 5. ஓகேவா? அப்போ இதுக்கு ஃபிஃப்த் ரூட் கண்டுபிடிக்கணும். ஃபிஃப்த் ரூட் நம்ம எப்படி கண்டுபிடிப்போம்? கால்குலேட்டர்லாம் செய்யணும். எவ்வளவு நம்பரை போட்டுக்கணும், 12 டைம்ஸ் ஸ்கொயர் ரூட் அமுக்கணும், -1, அதுக்கப்புறம் நமக்கு தேவைப்படக்கூடிய எத்தனாவது ரூட்டாலேயே டிவைட் பண்ணணும், திரும்ப +1 பண்ணணும், இன்டூ ஈக்குவல் டு 12 டைம்ஸ் அமுக்கணும்னா we will be getting 1.09 கிடைக்கும். 1.09 கிடைக்கும் அப்படின்னு இருக்குன்னா we will be getting the value of r is equal to 9%. ஓகேவா? இன்டு ஈக்குவல் டு அப்புறம் என்ன சார் பண்ணணும்? 1.09 was am I clear? 1.09 வருது. 1.09 is equal to 1 plus r. So r is equal to 0.09, which is 9%. okay, sir. ஓகே சார். Clear? ஸோ நெட் ப்ரெசன்ட் வேல்யூ ஐஆர்ஆர் இதில் இருக்கக்கூடிய சிமிலாரிட்டிஸ் எடுத்து பார்ப்போம். சிமிலாரிட்டி என்னன்னா ரெண்டுமே வந்து டிஸ்கவுண்டட் கேஷ் ஃப்ளோ மெத்தட்ஸை கன்சிடர் பண்ணுது. நெட் ப்ரெசன்ட் வேல்யூ ஐஆர்ஆரும் ரெண்டுமே ஹோல் எக்ஸ்பெக்டட் லைஃப் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட்டோடைய நெட் ப்ரெசன்ட் வேல்யூஸை கன்சிடர் பண்ணுது. அது ஹோல் கேஷ் ஃப்ளோஸை கன்சிடர் பண்ணுது. அடுத்து ரெண்டுத்துலேருந்து இருக்கக்கூடிய கன்க்ளூஷன்ஸ் எங்கே அப்படிங்கிறதுக்கு டிஃபரன்ஸ் இருக்குது. எதனால் வந்து இந்த டிஃபரன்சஸ் பிட்வீன் ஐஆர்ஆர், அதாவது ஐஆர்ஆரில் வரக்கூடிய ஆன்சரும் என்பிபியில் வரக்கூடிய ஆன்சருக்குமான டிஃபரன்சஸ்க்கான காரணங்கள் இருக்குது. பட் பிஃபோர் ப்ரொசீடிங் ஃபர்தர் ஆஸ் யூஷுவல் கிவ் அ லுக் இன் டு மாடிஃபைட் ஐஆர்ஆர் உடைய தியரி அண்ட் அந்த கொஸ்டின் ஒரு கிவ் அ லுக். ஒரு டவுட் சார், மேல நியூமரேட்டர்ல வந்து காம்பவுண்டட் கேஷ் ஃப்ளோஸ் எடுத்திருக்காங்க, ஆனா கீழ வந்து இன்ஃப்ளோ ஆசெட்ஸ் எடுத்திருக்காங்க. அது எப்படி ரெண்டும் கம்பேரபிள் ஃபிகர் ஆகும்? இப்ப நான் பிரசன்ட் வேல்யூன்னு போட்டா என்னோட ஃபியூச்சர் வேல்யூஸ் எல்லாமே பிரசன்ட் வேல்யூ கொண்டு வந்துடுறேன். அப்ப அது ரெண்டும் கம்பேரிசனுக்கு ஈஸியா இருக்கும். ஆனா இந்த இடத்துல மேல வந்து காம்பவுண்டட் ஃபியூச்சர் வேல்யூவும் கீழ வந்து பிரசன்ட் வேல்யூவும் கொடுத்துருக்காங்க. இப்பயும் நம்ம பிரசன்ட் வேல்யூ தானே கண்டுபிடிக்கிறோம், நம்ம என்பிவி கண்டுபிடிக்கல. இப்போ நம்ம கண்டுபிடிக்கிறது ஐஆர்ஆர். ஐஆர்ஆர் எப்பயுமே ஆஸ் அண்ட் வென் ஹேப்பன்ஸ் அந்த கேஷ் ஃப்ளோவை கம்பேர் பண்ணுறது தான் நம்ம பண்ணுவோம். இப்போ நம்ம வேறு எதுவும் இல்லை. இப்போ நம்ம இந்த 9% போட்டிருக்கோமா? கரெக்டா? ஆன்சர் 9% வந்திருக்கா? ஆன்சர் 9% வந்திருக்கிறதுக்கு இப்போ என்னன்னா இயர் 0ல 136,000 எடுத்துப்பட்டிருக்கோம். இயர் 4ல வந்து நமக்கு கிடைக்கக்கூடியது 2,13,587 இருக்கு. இதுக்கான ரெஸ்பெக்டிவ் டிஸ்கவுண்ட் ஃபேக்டர் பார்க்குறப்ப 0.6857 அப்படிங்கிறது வரும். 6857 எப்படி வருதுன்னா 1 டிவைட் பை 1.09 அப்படின்னு போட்டு 5 இயர்ஸ்க்கு டிஸ்கவுண்ட் பண்ணணும். 1 2 3 4 5 சாரி 6499. ஓகேவா? 6499 வருது. இந்த 0.6499 0.6499ஆல 2,13,587 மல்டிப்ளை பண்ணுறோம்னா we will be getting 13,810 வருது. அந்த 2,000 difference is because of approximation effect. ஓகேவா? ஸோ அப்ராக்சிமேட்டாக 9% வருது நமக்கு. ஓகேவா? ஸோ என்னன்னா இப்போ நம்ம எப்பயும் கண்டுபிடிக்கக்கூடிய, அதாவது நம்ம கேஷ் ஃப்ளோவை சிங்கிள் ஸ்ட்ரீம் ஆக்கிட்டோம். முன்னாடி இயர் 1 2 3 4னு இருக்கும். அந்த இயர் 1 2 3 4ல இருக்கிறதெல்லாம் நம்ம என்ன பண்ணுவோம், டேரெக்டாக வந்து ஐஆர்ஆரில் ரீஇன்வெஸ்ட் ஆகுது அப்படிங்கிறத நம்ம வச்சிருப்போம். இங்கே ரீஇன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கேலே கிடையாது, ஒரே கேஷ் ஃப்ளோ தான் வருதுங்கிற அசியூம் பண்ணுறோம். அதை பற்றி சார் ஒரே கேஷ் ஃப்ளோ வருதுன்னா இயர் ஆன் இயர் கேஷ் ஃப்ளோ வருது, பட் இட் இஸ் கெட்டிங் ரீஇன்வெஸ்டட் அட் காஸ்ட் ஆஃப் கேபிட்டல். அப்போ அதெல்லாம் ரீஇன்வெஸ்ட் ஆகி நெட்டான இயர் 4ல தான் கையில் நான் கேஷே பார்க்குறேன் அப்படின்னு இருக்கு. அப்படி வரக்கூடிய அமௌண்ட் தான் 2,13,587ல வந்து இருக்குது. காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் மாதிரி சொல்றாங்க. ரெக்கரிங் அவ்வளவுதான். அதாவது ஃபிக்ஸட் டெபாசிட் நீங்க போடுறீங்க,
ஃபிக்ஸட் டெபாசிட் நீங்கள் போடுறப்ப சூஸ் பண்ணுறப்ப 3 இயர்ஸ்க்கு ஹையர் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை சூஸ் பண்ணி போட்டிருப்பீங்க. தேர்ட் இயருக்கு அப்புறமா என்ன ஆகும், நீங்கள் போய் பேங்கை விசிட்டே பண்ணனாலும் இட் வில் பி ஆட்டோ இதுவாகிடும், ரெனியூவல் ஆகிட்டு இருக்கும். அப்போ என்ன ஆகும், அது இட் வில் பி ரெனியூட் ஃபார் 1 இயர் டெபாசிட். அந்த 1 இயர் டெபாசிட் இருக்கிறப்ப லோயர் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும், அதாவது அதோடைய காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் ஆகுதுன்னு ஒரு அசப்ஷன் வச்சுக்கோங்களேன். ஸோ அப்போ என்ன ஆகுது, காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் அது ரீஇன்வெஸ்ட் ஆகிட்டே இருக்குது. ஸோ அப்போ நமக்கு ஃபைனலாக கிடைக்கக்கூடியது நான் எப்போ டெபாசிட்டை ரீஇன்வெஸ்ட் பண்ணுறேன், மொத்தமாக வெளில எடுக்கிறோன்னா அப்போ இருக்கக்கூடிய டைமில் தான் எடுப்பேன். அப்போ நான் எனக்கு என்னன்னா, நான் இயர் 0ல் 10,000 போட்டேன், இயர் 4ல் வந்து 50,000 எடுத்திருக்கேன் அப்படின்னா இந்த 10,000 50,000 க்ரோ ஆயிருக்கு. அது எவ்வளோ கொடுத்துருக்குங்கிறத நான் கண்டுபிடிக்கிறேன், அது நெட்டாக எவ்வளோ கொடுத்துருக்குங்கிறத நான் கண்டுபிடிக்கிறேன். ஓகேவா, அது எப்படி நெட்டாக கொடுத்துருக்கதை கண்டுபிடிக்கிறேன், இங்கே என்னோட அசம்ஷன் ஆஃப் ரீஇன்வெஸ்ட்மெண்ட்டே கிடையாது. அதாவது ஐஆர்ஆர் கண்டுபிடிக்கிறப்ப ஐ அசியூம் தட் இட் இஸ் ரீஇன்வெஸ்டட் அட் ஸோ ஐஆர்ஆர் ரேட்லேயே ரீஇன்வெஸ்ட் ஆகுதுன்னு இருக்கேன். நான் இங்கே ரீஇன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிற ஒரு ஃபேக்டரே கிடையாது, எனக்கு நெட்டாக கிடைக்கக்கூடிய அமௌண்ட் தான் இருக்குது. அந்த கிடைக்கக்கூடிய அமௌண்ட் என்ன கிடைச்சிருக்குங்கிறத நம்ம இப்போ எப்படி கன்வியூட் பண்ணியிருக்கோம், நான் கொடுத்த அமௌண்ட்டுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் கிடச்சிருக்கும், கண்டிப்பாக என்னோட ஒரு இன்ட்ரெஸ்ட் கிடச்சிருக்கும். அந்த இன்ட்ரெஸ்ட் வில் பி ரீஇன்வெஸ்டட் அட் காஸ்ட் ஆஃப் கேபிட்டல். ஓகே, ஸோ ஹாவ் அ ரீடிங் ஆஃப் தீஸ். இந்த கொஷின் நமக்கு பாருங்க. ஹலோ, குட் ஈவினிங் மேம். நான் பிரசாந்த் பேசுகிறேன் மேம், அபியாசம் குரூப்லேருந்து. மேம் இப்போ நம்ம சம்மர் ஒர்க் ஷாப்ஸ் பிளான் பண்ணியிருக்கோம், ப்ளஸ் வர சண்டே ஒரு ஹெரிட்டேஜ் வாக் இருக்குது. இதுக்கெலாம் நீங்கள் அவைலபிளாக இருக்கீங்களா, இன்ட்ரெஸ்டா அப்படின்னு கேட்குறேன். கம்மிங் சண்டே வந்து புதுக்கோட்டை ரோட்டில் ஆலூருட்டி மலைன்னு ஒரு இடம் இருக்குது, அங்கே போகிறோம். ஜெயின் சைட்டு 6 o'clock இங்கேருந்து திருச்சியிலேருந்து கிளம்புவோம் மேம். ஆமாம் மேம். ஓகே மேம். அண்ட் சம்மர் ஒர்க் ஷாப்ஸுக்கு நீங்கள் கிட்ஸ் வந்து இங்கே திருச்சி ஓகே ஓகே, கண்டிப்பாக ஓகே, தேங்க்யூ. ஹைண்ணா, சொல்லுங்கண்ணா. அவங்க பேர் நந்தினி தான். ஒரு நிமிஷம் நம்பர் இருக்கு. அவங்க பையன் பேர் சுஜித், அந்த அளவுக்கு எனக்கு ஞாபகம் இருக்கு. நின்று பேசுற மாதிரி என்ன மண்டலா தானே ரீசெண்டா வந்தாங்க. இப்போ கேக்குது, கொஞ்சம் முன்னைக்கு பரவாயில்ல. அவங்க பேர் நந்தினி தான். நந்தினி சுஜித்னு இருக்கும். சுஜித். ஓகே. சார், இந்த மாடிஃபைட் ஐஆர்க்கும் டிஸ்கவுண்ட் இருக்கா, கொடுத்துருவாங்க இப்போவும்? அப்படிலாம் இல்லை, அண்டர்ஸ்டாண்டிங்க்கு தான். இப்போ இல்லஸ்ட்ரேஷனில் பார்க்குற எதுவுமே ஃபார்மேட் ஆஃப் கொஷின்ஸ் கிடையாது. யூ ஷுட் பி ரெடி ஃபார் எனி திங். ஐஆர்ஆரில் டிஸ்கவுண்ட் ரேட் கண்டுபிடிக்கிறது உங்கள் வேலை தான். சரி, ஐஆர்ஆர் கண்டுபிடிக்கிறதுல வித்தையே அந்த டிஸ்கவுண்ட் ரேட்டை போட்டு நீங்கள் ட்ரையல் பண்ணி பார்க்கறது தான். உங்களுக்கு கடுப்பு பண்ணுங்க. ICA will be the expert. Master, no, not required.
பயமுறுத்துறதுக்கு சொல்லல. கண்டினியூஸ் ப்ராக்டிஸ் we இருந்ததுன்னா need to மாஸ்டரிங் carry பிரச்சனை on கிடையாது. because we worked on that கிடையாது. IRR more than 2 days. அது வந்து நாங்க ம் ம் ம். இல்ல அதான் நீங்க அதை கண்டினியூஸ் ப்ராக்டிஸ்லயே இருக்கிறதுக்கு பழகிக்கோங்க. போட்டு ஏன்னா எஃப்எம் காஸ்டிங் இந்த சப்ஜெக்ட்லாம் அது பொறுத்த தனியா வரைக்கும் மனுஷனால போடவே முடியும். கிளாஸ்ல பிராக்டிஸ் செஷன்ல போட்டோம் சார் எல்லாரும். அப்பதான் அதுல நான் ஒரு ட்ரிக் கண்டுபிடிச்சோம். ஓரளவுக்கு ஓகேவா இருக்கு இப்போ. குட் நல்லது. சார் கெஸ் பண்றதுக்கு ஃபைனல்ல கூட எதுவும் சொல்ல மாட்டாங்களா? ஃபைனல்ல பழகிடுவீங்க. நாங்க ரேண்டமா ஐ வில் டேக் ஒன்லி 10%. 10% டிசைட் பண்ணி நான் சார் பண்ணிருக்கேன். நானும் அப்படிதான் 10 எடுத்துட்டு முன்னாடி பின்னாடின்னு போனா அவன் 9க்கு எடுத்து வச்சிருக்கான், 3, 5ன்னு எடுத்து மொத்தமும் தப்பா போயிருக்கு. அதான் சொன்னேன் டிஸ்பாரிட்டி எவ்வளவு டிஃபரன்ஸ் இருக்குங்கிறதையும் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கணும். இது எல்லாமே போற போக்குல ஒரு சூட்சமத்துல அப்படியே அழகா இதுங்கிறது காமனா எடுக்கிறது இல்லையா சார்? அந்த மாதிரி தான் நான் நினைக்கிறேன். அதான் என்னங்கிறது நம்ம ட்ரையலுக்கு ஈஸியான ஃபேக்டர். அதாவது 10க்கு அதை மேலயே வச்சு 10க்கு நியரஸ்ட் கீழே எதுவோ கண்டுபிடிக்கிறது. அதுக்கேற்ற மாதிரி அவ்வளவுதான். 10 கண்டுபிடிக்கிறது கூட்டாம்போக்கு தான். ஆனா 10க்கு அப்புறம் எடுக்கக்கூடிய ஒரு நம்பரும் பை ப்ராக்டிஸ் தோணக்கூடியது. 10ல இருந்து ரொம்ப டிஃபரன்ஸ் இருக்கு, அதாவது நெட் ப்ரெசென்ட் வேல்யூ ரொம்ப டிஃபரன்ஸ் இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுதா, டைரக்டா ஜம்ப் டு 15 இல்ல 5 அப்படிங்கறத எடுப்போம். பாத்தீங்களா? ப்ரொசீட் பண்ணலாமா? பார்த்துட்டீங்களா? பார்த்துட்டு இருக்கீங்களா? இப்ப பாத்தீங்களாப்பா? ப்ரொசீட் பண்ணலாமா? கேக்குதா? மோகனா நான் பேசுறது கேக்குதா? கேக்குதுக்கா. நந்தினின்னு வரதுனே சுஜித்னு போட்டு பாருங்கண்ணே. ஒரு நிமிஷம் வருது. சரி ஓகே, நான் அனுப்பி விடுறேன். டெக்ஸ்ட் எஸ்எம்எஸ் பண்றேன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த டிஃபரன்ஸ் ஏன் ஒவ்வொரு டைப் ஆஃப் கேல்குலேஷன்லையும் எதனால் என்பிவி ஐஆர்ஆர் மெத்தடில் டிஃபரன்ஸ் வருது அப்படிங்கிறத இன்னும் கொஞ்சம் நான் டீப்பராக அனலைஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு சைஸ் ஆர் இல்லை, அதாவது சைஸ் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்டை பேஸ் பண்ணி சைஸ் ஆர் ஸ்கேல் டிஸ்பாரிட்டின்னு சொல்லிட்டு இன்வெஸ்ட்மெண்ட்டினுடைய சைஸ் இல்லை எவ்வளவு அமௌண்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பொறுத்து
ஒரு ஃபேக்டர் ஆஃப் டிஃபரன்ஸ் பிட்வீன் என்பிவி அண்ட் ஐஆர்ஆர் வரும். ஐஆர்ஆரும் இதுவும் ஒரே டிசிஷனை ஏன் கொடுக்க மாட்டேது டிஃபரன்ஸ் வருதுங்கிறது பார்க்குறப்ப, ஒன்று ஐஆர்ஆர் இஸ் அ ரிலேட்டிவ் மெஷர். ரிலேட்டிவ் மெஷர்னா என்ன, ஒன்றை பேஸ் பண்ணி இன்னொன்று இருக்குது. அதாவது இன்ஃப்ளோக்கு எவ்வளோ கொடுக்குது, கரண்ட் இன்ஃப்ளோ இருக்குது, கரண்ட் அவுட்ஃப்ளோ இருக்குது. இது ரெண்டுத்துக்கும் இருக்கக்கூடிய வாட் டு சே, இது எப்படி இந்த ரேட்டுக்கு வளர்ந்துருக்கு அப்படிங்கக்கூடிய ரிலேட்டிவ் மெஷரை கொடுக்குது. அப்சல்யூட் நெட் ப்ரெசன்ட் வேல்யூ அப்சல்யூட் மெஷர். ஆக்சுவலாக எவ்வளோ நடந்திருக்கோ அதை ஐ எம் கோயிங் வித் மை காஸ்ட் ஆஃப் கேபிட்டலை கண்டுபிடிச்சு எனக்கு என் காஸ்ட் ஆஃப் கேபிட்டலில் இது எக்ஸாக்டாக இந்த அளவுக்கு பெனிஃபிட் கிடச்சிருக்கு அப்படிங்கிற அப்சல்யூட் மெஷர் கிடைக்குது. இது இஸ் இன் பர்சன்டேஜ். ஐஆர்ஆருங்கிறது இஸ் பர்சன்டேஜ் ஆன் த ரீஇன்வெஸ்ட்மெண்ட் பர்சன்டேஜோடைய ஸ்கேலு. என்பிவிங்கிறது எவ்வளவு அமௌண்ட் அப்படிங்கக்கூடியதை நமக்கு பிரித்து கொடுக்குது. ஓகே, ஸோ இந்த இடத்துக்கு வரப்போ ஹவு இட் வில் வேரி அப்படிங்கிறத we will see with an example. ப்ராஜெக்ட் ஏ அண்ட் பி இருக்குது. ப்ராஜெக்ட் ஏ 1 lakh இன்வெஸ்ட்மெண்ட், ப்ராஜெக்ட் பி 3 lakh இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ ஆப்வியஸ்லி இன்வெஸ்ட்மெண்ட் வேல்யூவே நமக்கு வந்து டபுள் த அமௌண்ட், ட்ரிபிள் த அமௌண்ட் ஆயிருக்கு. ப்ராஜெக்ட் ஏக்கும் பிக்கும் இருக்கும் டிஃபரன்ஸ். அதுக்கான ரெஸ்பெக்டிவ் ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்காங்க. காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் 10% கொடுத்துட்டாங்க. ஸோ இப்போ என்னன்னா ரெண்டுத்தையும் டிஸ்கவுண்ட் பண்ணுறோம். காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் 10% டிஸ்கவுண்ட் ப்ரெசென்ட் வேல்யூ ரேட்டை போட்டு மல்டிப்ளை பண்ணிவிட்டு ரெண்டுத்துக்கும் ப்ரெசென்ட் வேல்யூ பார்க்குறப்ப நெட் ப்ரெசென்ட் வேல்யூ ஆஃப் ஏ வந்து 25,000 வருது, பி வந்து 15,000 வருது. ஸோ ஆப்வியஸ்லி வி வில் சூஸ் ப்ராஜெக்ட் பி. கரெக்டா? ஸோ இங்கே என்ன ஆகுது, ப்ராஜெக்ட் ஏ 1 lakh போட்டு 25,000 எடுத்திருக்கோம். ப்ராஜெக்ட் பி 3 lakhs போட்டு 59,000 எடுத்திருக்கோம். சப்போஸ் இந்த 1 lakh இன்வெஸ்ட்மெண்ட்லேயே நம்ம 3 times இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம். 3 lakhs இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம், நமக்கு எவ்வளோ கிடச்சிருக்கலாம், 75,150 கிடச்சிருக்கும். கரெக்டா? இஃப் யூ ஆர் இன்வெஸ்டட் 3 lakhs இன் ப்ராஜெக்ட் ஏ. ஆனால் ப்ராஜெக்ட் ஏ 1 lakh தான் அதில் பண்ண முடியுங்கிற லிமிடேஷன் இருக்குது அப்படிங்கிறது தான் பேஸ் அசம்ஷன். அப்போ என்ன ஆகும், வி வில் சூஸ் ப்ராஜெக்ட் பி ஓவர் ஏ என்பிவி மெத்தடில். ஐஆர்ஆர் மெத்தடில் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு இருக்குன்னா வி ஆர் டிஸ்கவுண்டிங் அட் 20% டிஸ்கவுண்ட் பண்ணுறப்ப ரெண்டுத்துக்குமான நெட் ப்ரெசென்ட் வேல்யூ வந்துட்டு 6450 and 6380 கிடைக்குது. அப்போ 20லையும் பாசிட்டிவாக இருக்குது. அப்போ என்ன பண்ணணும், இன்னும் ஃபர்தர் டிஸ்கவுண்ட் பண்ணணும். ஸோ வி டேக் 25% எடுக்கிறோம்னா யூ வில் கெட் ரெண்டும் நெகட்டிவ் வேல்யூ கிடைக்குது. சரியா? ஒரு பாசிட்டிவ் வேல்யூ ஒரு நெகட்டிவ், ரெண்டுத்துக்கும் நெகட்டிவ் வேல்யூ கிடைக்குது. அப்போ என்ன ஆகுது, ரெண்டுத்துடைய டிஸ்கவுண்ட் ரேட்டும் வித்தின் த ரேஞ்ச் ஆஃப் 20 and 25% தான் இருக்குது. அப்படி பார்க்குறப்ப ஐஆர்ஆர் ஆஃப் ஏ வந்து 24.26% இருக்குது, பி வந்து 21.48% இருக்குது. ஸோ அப்போ என்ன, ஐஆர்ஆர் ஏ இஸ் கிரேட்டர் தேன் பி. முதல்ல ரெண்டுமே இஸ் கிரேட்டர் தேன் காஸ்ட் ஆஃப் கேபிட்டல். சரி, இப்போ வந்து கொஷனில் வந்து ரெண்டு எதை அட்மிட் பண்ணணுமா ரிஜெக்ட் பண்ணணுமான்னு கேட்குறப்ப ரெண்டுத்தையுமே அக்செப்ட் பண்ணலாம் நம்ம. ஏன்னா என்ன, ரெண்டுமே காஸ்ட் ஆஃப் கேபிட்டலை விட அதிகமாக இருக்குது. 10% தான் நம்ம காஸ்ட் ஆஃப் கேபிட்டல், அதை விட அதிகமாக இருக்குது. ஸோ ரெண்டுத்தையுமே நம்ம அக்செப்ட் பண்ணலாம். இல்லை சார் மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ், ஏவை செலக்ட் பண்ணால் பிஏ செலக்ட் பண்ண முடியாதுங்கிற ரெஸ்ட்ரிக்ஷன் வரப்போ தான் வி ஹவ் டு டேக் திஸ் டெசிஷன். அப்போ நம்ம என்ன எடுப்போம், ஐஆர்ஆர் ஆஃப் ஏ வந்து நமக்கு ஹையர் பர்சன்டேஜில் இருக்குது, அப்போ நம்ம ஐஆர்ஆர் ஏ செலக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது யூஸ் பண்ணுவோம். ஸோ அப்படின்னா ப்ராஜெக்ட் ஏவை செலக்ட் பண்ணுவோம். சார் நான் கன்ஃபியூஸ் ஆயிட்டேன் சார். ஹலோ, சொல்லுங்கம்மா. ஓகே, ஸோ டிவி கால்குலேஷன்லயே வந்துட்டு நம்ம ப்ராஜெக்ட் ஏ தானே எடுப்போம், ரைட்டா சொன்னது? இல்ல, என்பிவி கால்குலேஷன்ல we will choose only project B. ஏனா அதுதான் பாசிட்டிவ் பெனிஃபிட்ல 59,000 கிடைக்குது. ஓகே சார். ஓகேவா? என்பிவி மெத்தட்ல மோர் கேஷ் ஃப்ளோ கொடுக்கக்கூடியது இந்த 59,000, அதனால நம்ம அதை எடுப்போம். சரியா? ஐஆர்ஆர் மெத்தட்ல என்ன ஆகுது, ஐஆர்ஆருக்கு ஏக்கு ஆக்சுவலாக அதிகமான ரிட்டர்ன் கிடைக்குது, இன்டர்னல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன். ஸோ அப்போ நம்ம என்ன, ஏவை இது படி, அதாவது என்பிவி படி we will choose ப்ராஜெக்ட் பி, ஐஆர்ஆர் படி we will choose ப்ராஜெக்ட் ஏ. இப்போ எப்படி சார் டெசிஷன் எடுக்கிறதுன்னு கேட்டால் நம்ம டெசிஷன் எடுக்க முடியாது பேஸ்ட் ஆன் சம் ஃபேக்டர்ஸ். ஸோ இன்னும் டீட்டெயில்டாக போய் ஆக்சுவல் அனாலிசிஸ் பண்ணி செய்வோம். இங்கே இது பண்ணுவோம், இங்கே இது பண்ணுவோம். ஸோ இந்த இடத்துல வந்து ரெண்டு இடத்துலையும் கான்ட்ரடிக்ஷன் பை ரேங்கிங் மெத்தடில் வந்து இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இது எதனால் வருது, இந்த இடத்துல என்ன, எதனால் இந்த டிஃப்ரென்ஸ் கிடைக்குது, ப்ராஜெக்ட் ஏ 1 lakh இன்வெஸ்ட்மெண்ட்டும் ப்ராஜெக்ட் பி வந்து 3 lakh இன்வெஸ்ட்மெண்ட்டும் இருக்கிறவா வருது. ப்ராஜெக்ட் ஏ அண்ட் பி ரெண்டுமே 3 lakh இன்வெஸ்ட்மெண்ட்டில் இருக்குது அப்படிங்கிற ஸ்கேலில் இருந்தால் ப்ராஜெக்ட் பி போகிறது பிரச்சனை கிடையாது. ஓகேவா? அப்போ இங்கே ஐஆர்ஆரும் சேஞ்ச் ஆகும். அப்போ வாட் எவர் பி த ஸ்கேல், ப்ராஜெக்ட் பி தான் நமக்கு பெனிஃபிஷியல்னு வந்திருக்கும். ரெண்டுமே காமன் ஸ்கேலில் வந்திருக்கும். அப்பயும் காமன் ஸ்கேலில் வந்திருக்கோமாங்கிறதுக்கு ஷூரிட்டி கிடையாது. ஏன்னா இந்த டிஸ்பாரிட்டி, அதாவது இந்த டிஃபரன்ஸ் பிட்வீன் 2 ஃபேக்டர்ஸ் இருக்குல்ல, ஐஆர்ஆருக்கும் என்பிவிக்கும் இருக்கக்கூடிய ஃபேக்டர்ஸில் ஒரு காரணம் இந்த ஸ்கேல் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் 1 lakh and 3 lakhங்கிற இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குது.
ரெண்டாவது காரணம் தான் நம்ம அடுத்து பார்க்க போகிறது டைம் டிஸ்பாரிட்டி இன் கேஷ் ஃப்ளோஸ். ஸோ ரெண்டு கேஷ் ஃப்ளோலையும் சேம் லெவல் ஆஃப் கேஷ் ஃப்ளோஸ் இருக்கலாம். அதாவது சேம் 10 lakh கேஷ் ஃப்ளோ, ஆனால் இயர் 1 2 3 4ல் 4 2 3 1 இருக்கு, இங்கே 1 2 3 4 இருக்குன்னா இதை பொறுத்து பார்க்குறப்ப ஓகேவா என்பிவியும் மாறும், ஐஆர்ஆரும் மாறும். ஓகேவா? சரி, இந்த மெத்தடில் வந்து இயர் 5ல் வந்து இங்கே வந்து 5 lakhs கிடைக்குதுன்னு வச்சுப்போமே. என்பிவி பார்க்குறப்ப இதோடைய வேல்யூ பெட்டராக இருக்கும். இதோடைய வேல்யூ என்னவா இருக்கும்? இதில் வந்து ஐஆர்ஆர் மெத்தடில் இது பெட்டராக இருக்கும். ஐஆர்ஆர் இது சப்போர்ட் பண்ணும், என்பிவி வந்து இதை சப்போர்ட் பண்ணும். என்ன நெட் ப்ரெசென்ட் வேல்யூ ஆஃப் கேஷ் ஃப்ளோஸ் தான் என்பிவியில் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஈவன் தோ கேஷ் ஃப்ளோ அதிகமாக இருந்தாலும் இனிஷியல் இயரில் அதிகமான பேமெண்ட்ஸ் இருந்ததுன்னா ஐஆர்ஆர் வந்து ஃபேவரபுளாக இருக்கும், மோர் ஈல்டு கொடுக்குற மாதிரி ஃபீல் ஆகும்னு சொல்லி நம்ம அதில் அதோடைய ஃபீச்சர்ஸில் பார்த்தோம். கரெக்டாக? ஸோ எந்த நேரத்தில், அதாவது லார்ஜர் பார்ட் ஆஃப் கேஷ் ஃப்ளோஸ் வந்து பிகினிங் ஆஃப் தி இல்லை எண்டில் இருக்கோ அதை பொறுத்து வந்து என்பிவி அண்ட் ஐஆர்ஆர் கேல்குலேஷன்லாம் மாறும். அப்படிங்கிறதுக்கு நெக்ஸ்ட் வில் சி அண்டர் எக்ஸாம்பிள் ப்ராஜெக்ட் எக்ஸ் அண்ட் ஒய்னு இருக்குது. அதனுடைய கேஷ் ஃப்ளோஸ் 2.5 lakhs and 3 lakhs ஆல்மோஸ்ட் நியரர் சேம் கேஷ் ஃப்ளோஸ் தான் வருது. ஆனால் என்னன்னா ப்ராஜெக்ட் எக்ஸில் இனிஷியல் இயர்ஸ்லேயே 2 lakh 1,50,000 வருது. ப்ராஜெக்ட் ஒய்ல ஃபர்ஸ்ட் இயர் 50,000 தான், அடுத்த இயர் 1 lakh தான், ஆனால் இயர் 3ல 3 lakhs கிடைக்குது. இப்படி பார்க்குறப்ப என்பிவியில் ப்ராஜெக்ட் ஒய் இஸ் பெட்டர். ஓகேவா? when discounted at 10%, என்பிவியில் ப்ராஜெக்ட் ஒய் இஸ் பெட்டர். ஆனால் ஐஆர்ஆர் கேல்குலேட் பண்ணுறப்ப ஐஆர்ஆர் ஆஃப் ப்ராஜெக்ட் எக்ஸ் வந்து 24% இருக்குது, ஒய் வந்து 17.6% இருக்குது. ஸோ நமக்கு கிடைக்கக்கூடியதில் பார்க்குறப்ப ப்ராஜெக்ட் எக்ஸ் நமக்கு வந்து ஐஆர்ஆர் படி பெட்ரு. ஓகேவா? இஷ்டத்துக்கு நேம் மாற்றி வச்சுருக்காங்க இருக்கு பசங்க. எக்ஸ் ஒய்னு ஆரம்பிச்சு ஏபின்னு முடிக்கிறானுங்க. ஸோ ப்ராஜெக்ட் இதை பொறுத்த வரைக்கும் ஐஆர்ஆர் படி ப்ராஜெக்ட் எக்ஸ் ஆர் ப்ராஜெக்ட் பி பெட்டரு. இதை பொறுத்த வரைக்கும் என்பிவியை பொறுத்த வரைக்கும் ப்ராஜெக்ட் பி இஸ் பெட்டரு. ஐஆர்ஆர் பொறுத்த வரைக்கும் ப்ராஜெக்ட் ஏ ஆர் ப்ராஜெக்ட் எக்ஸ் வந்து பெட்டரு. ஓகேவா? ஸோ இது வந்து அனதர் ஃபேக்டர். ஸோ என்ன ஒன்று, நம்ம வந்து ஃபஸ்ட்டு பார்க்குறப்ப கேஷ் ஃப்ளோலேயே டிஃப்ரென்ஸ் இருந்தது சார், அதனால் வந்து நமக்கு இது வந்து நியூட்ரலைஸ் ஆகுதுன்னு சொல்கிறப்ப கேஷ் ஃப்ளோ மட்டும் நியூட்ரலைஸ் ஆனால் பரவாது, பிரச்சனை இல்லை. த ரேட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட், அதாவது ஃப்ளோ ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்டும் அஃபெக்ட் பண்ணுது சார். அதாவது ரிட்டர்ன் கிடைக்கக்கூடியது வந்துட்டு எனக்கு என்ன ஃப்ளோவில் கிடைக்குது, சேம் ப்ரொபோர்ஷன்ஸில் ஃப்ளோ கிடைக்குதா அப்படிங்கிறத பார்க்குறப்ப டிஃப்ரென்ஸ் இருந்ததுன்னா எனக்கு அதுலேயும் ஃபேக்டர் இருக்குது சார். அப்படிங்கிறத நம்ம எடுத்துப்போம். ஓகே சார், அந்த கடைசியா லைன் செக் மட்டும் சொல்லுங்க சார். சொல்லுங்கப்பா, புரியுதா? அதாவது ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தப்ப ஃபஸ்ட்டு ஸ்கேல் டிஸ்பாரிட்டி பார்க்குறப்ப ஸ்கேலில் நம்ம என்ன யோசித்தோம், இன்வெஸ்ட்மெண்ட்டோடைய அமௌண்ட்டை பொறுத்து நம்ம டெசிஷன் மேக்கிங்கில் இருக்கக்கூடிய இந்த கன்ஃபியூஷன் வருது. ரெண்டு கம்பேர் பண்ணுறப்ப இன்வெஸ்ட்மெண்ட் வேல்யூனால நமக்கு ஐஆர்ஆர் அண்ட் என்பிவியுடைய டிஃபரன்ஸ் வேரி ஆகுது அப்படிங்கிற அசம்ஷன் ஃபஸ்ட்டு வந்தோம். இன்வெஸ்ட்மெண்ட் அப்ராக்சிமேட்லி ஆல்மோஸ்ட் டு த சேம் லெவல் இருந்தாலும் எந்த டைமில் நமக்கு பேமெண்ட் கிடைக்குதுங்கிறத பொறுத்து நம்மளுடைய ஐஆர்ஆருக்கும் என்பிவிக்கும் டிஃபரன்ஸ் வருதுங்கிறத அடுத்து நம்ம பார்க்குறோம். ஈவன் தோ சேம் லெவல் ஆஃப் கேபிட்டல், சேம் லெவல் ஆஃப் கெட்டிங் பேக் த அமௌண்ட்னு இருந்தாலும் சின்ஸ் ப்ராஜெக்ட் ஒய்யை பொறுத்த வரைக்கும் என்ன ஆகுது, ப்ராஜெக்ட் ஒய்யில் மெஜாரிட்டி ஆஃப் த கேஷ் ஃப்ளோஸ் எண்ட் ஆஃப் த இயரில், அதாவது எண்ட் ஆஃப் த ப்ராஜெக்டில் கிடைக்குதுங்கிறப்ப அதனுடைய ப்ரெசென்ட் வேல்யூ கம்மியாகும், அப்போ அதனுடைய ஐஆர்ஆர் கம்மியாகுங்கிற ஸ்கேலுக்கு வரும் நம்ம. ஈவன் தோ என்பிவி ஆஃப் ப்ராஜெக்ட் ஒய் பெட்டராக இருந்தாலும் ஐஆர்ஆர் இஸ் ஃபேவரபிள் ஃபார் ப்ராஜெக்ட் எக்ஸ் அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. அப்போ நாட் ஓன்லி த ஸ்கேல் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் இஸ் அ ஃபேக்டர், ஆல்சோ த டைம் ஆஃப் ரெசிப்ட் ஆஃப் கேஷ், அதாவது டைம் ஆஃப் கேஷ் ஃப்ளோஸ் வந்து வில் வேரி த IRR. Am I clear? அடுத்து டிஸ்பாரிட்டி இன் லைஃப் ஆஃப் ப்ரொபோசல்ஸ். இப்போ நம்ம என்னன்னா ரெண்டு ப்ரொபோசலும் அக்செப்ட் பண்ணுறோம் நம்ம. ஓகேவா? ஒரு ப்ரொபோசல் என்ன சொல்லுதுன்னா இயர் 1லேருந்து நீ இயர் 0ல் இன்வெஸ்ட் பண்ண, 2 இயர்ஸில் 1 lakh நீ இன்வெஸ்ட் பண்ண, 2 lakhs வந்து இயர் 2ல் உனக்கு கிடச்சிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? இயர் 1 and 2ல் சாரி நீங்கள் வந்து 4 lakhs 2 lakhs இன்வெஸ்ட் பண்ண, இயர் 1ல் 1 lakhம் இயர் 2ல் 2 lakhம் கிடைக்கும் இருக்குது. ஸோ மொத்தமாக 3 lakh கேஷ் கிடச்சாலும் ப்ரெசென்ட் வேல்யூ கண்டுபிடிக்கிறப்ப 2.76 lakhs அந்த மாதிரி ஏதோ ஒரு அமௌண்ட் கிடைக்குதுன்னு வச்சுப்போமே. ஓகே, இஃப் டிஸ்கவுண்டட் அட் இது 90,000 வரும். இது வந்து 1,92,000 வரும். ஸோ 2,82,000 அப்படிங்கிற மாதிரி வருது. ஓகேவா? 10% டிஸ்கவுண்ட் பண்ணுறோம் அப்படின்றதுனா இது 2 year ப்ராஜெக்ட். ஓகேவா? நம்ம கம்பேர் பண்ணக்கூடிய இன்னொரு ப்ராஜெக்ட் இருக்குது. இயர் 0ல் நம்ம 5 lakhs போடுவோம், இயர் 1 to 5ல் இயர் 1 to 7ல் வந்து நமக்கு வந்து 1 lakh பர் இயருக்கு வந்து நம்ம கிடச்சிக்கிட்டே இருக்குன்னு வச்சுப்போமே.
இன் தட் ஸ்கேல் இப்போ நம்ம அது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணுறது வந்து டிஃப்ரெண்ட். அதாவது வந்து ஒரு செகண்ட் ஸ்டாண்டர்ட் பையன் பெரிய போர்ஷனையும் நீங்கள் கஷ்டப்பட்டு படிக்கிற சிஓ போர்ஷனையும் கம்பேர் பண்ணுற மாதிரி. புரியுது சார். புரியுதா? ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணவே முடியாது. கரெக்டா? ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணக்கூடாது, ஏன்னா ரெண்டும் டைம் ஃப்ரேமில் இல்லை. ஸோ அதை பொறுத்து நம்மளுடைய வேல்யூவேஷன் மாறும் அப்படிங்கிறது. அன்ஈக்குவல் லைஃப்ஸ் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இருந்ததுன்னா, ரெண்டுத்துடைய லைஃபும் டிஃபரன்ஸ் இருந்ததுன்னா அப்பையும் இந்த டிஸ்பாரிட்டி வருங்கிறத பார்க்குறோம். ஃபார் எக்ஸாம்பிள், ப்ராஜெக்ட் ஏ ஃபர்ஸ்ட் இயரில் 5 lakhs போட்டு நெக்ஸ்ட் இயரில் 7,50,000 எடுத்துக்கிறோம். ப்ராஜெக்ட் பியில் 5 lakhs போடுறோம், ஆனால் நமக்கு ஓவர் த 3 years கிடைக்குது. ஓகேவா? நெட் ப்ரெசென்ட் வேல்யூ மெத்தட் பார்க்குறப்ப ப்ராஜெக்ட் பி இஸ் பெனிஃபிஷியல். ஓகேவா? ஆனால் when it comes to IRR மெத்தட் பார்க்குறப்ப IRR ஆஃப் ஏ வந்து 50% இருக்குது, ப்ராஜெக்ட் பியோடது 43.7% இருக்குது. அப்போ இங்கே இதையும் சூஸ் பண்ணலாங்கிறது வருவோம். ஓகேவா? அகெயின் இப்போ என்ன ஃபேக்டர் ஆகுது? டிஃபரன்ஸ் ஆஃப் லைஃப் இருக்கிறப்ப இந்த ஒரு ஃபேக்டர் இருக்குது, இந்த டிஃபரன்ஸ் அரேஸ் ஆகுது. ஸோ என்னென்ன ஃபேக்டர்ஸ்னால இது அஃபெக்ட் ஆகுதுங்கிறத மட்டும் நம்ம இப்போ வரைக்கும் பார்த்து வந்துருக்கோம். am I clear? டிஸ்பாரிட்டி. ஸோ 3 ஃபேக்டர்ஸ், ஒன்று ஸ்கேலு, இன்னொன்று டைம் பீரியடு, இன்னொன்று லைஃப் ஆஃப் த இன்வெஸ்ட்மெண்ட்டு. டைம் டிஸ்பாரிட்டி இன் கேஷ் ஃப்ளோஸு, மூணாவதாக நம்ம பார்த்தது தான் டிஸ்பாரிட்டி இன் லைஃப் ஆஃப் ப்ரொபோசல். இந்த 3 ஃபேக்டர்ஸ்னால நம்மளுடைய என்பிவி அண்ட் ஐஆர்ஆருக்குள்ள ஒரு டிஃபரன்ஸ் ஆர் வேரியன்ஸ் இருக்கும். இதை தவிர்க்க முடியாது அப்படிங்கிறது தான் ஃபேக்டராக பார்க்குறோம். ஓகேவா? ஸோ ஒரு ஷார்ட் சம்மரி இதில் என்ன இருக்குன்னா, பேபேக் பீரியடு நமக்கு மினிமம் அக்செப்டபிள் பீரியடை விட பேபேக் பீரியட் அதிகமாக இருக்கா, பேபேக் பீரியட் கம்மியாக இருக்கா, வி வில் சூஸ், இல்லைனா ரிஜெக்ட் பண்ணிவிடுவோம். அக்கௌண்டிங் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் மினிமம் அக்செப்டபிள் ரிட்டர்னை விட ஏஆர்ஆர் அதிகமாக இருக்கா, வி வில் அக்செப்ட், இல்லைனா வி வில் நாட் அக்செப்ட். என்பிவி பாசிட்டிவாக இருந்ததுன்னா, 0 ஆர் பாசிட்டிவாக இருந்ததுன்னா அக்செப்ட் பண்ணுவோம், இல்லைனா ரிஜெக்ட் பண்ணிடுவோம். ப்ராஃபிட்டபிலிட்டி இண்டெக்ஸ் கிரேட்டர் தான் ஈக்குவல் டு 1 இருந்தால் அக்செப்ட் பண்ணுவோம், இல்லைனா ரிஜெக்ட் பண்ணிடுவோம். இன்டர்னல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் வந்து கிரேட்டர் தான் காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் இருந்தால் அக்செப்ட் பண்ணுவோம், இல்லைனா ரிஜெக்ட் பண்ணிடுவோம். ஓகேவா? ஸோ இங்கே இருக்கிறப்ப ப்ராஜெக்ட் வித் லீஸ்ட் பேபேக் பீரியட் ஷுட் பி செலக்டட் when it is payback period. ARR இருக்குன்னா ப்ராஜெக்ட் வித் மேக்ஸிமம் ARR will be selected. NPV இருக்குன்னா ஹையஸ்ட் பாசிட்டிவ் NPV இருக்கக்கூடியதை செலக்ட் பண்ணுவோம். when the project is mutually exclusive. ஓகேவா? when the net present value is same, ரெண்டு ப்ராஜெக்ட்டுக்கு NPV சேமாக இருக்குது அப்படின்னா the project with highest PI value, அதாவது ரெண்டுமே net present value of 10,000 கொடுக்குது. ஓகேவா? ஆனால் அந்த 10,000 எதுலேருந்து கொடுக்குதுன்னு பார்க்கணும். whether it is 10,000 on 1 lakh or 10,000 on 1 crore ஆன்னு பார்க்கணும். அப்போ என்ன, even though both give the same NPV, this is the most beneficial method. ஏன்னா 1 லட்ச ரூபா போட்டு 10,000 ரூபா எடுத்துட்டோம், 10% எடுத்துட்டோம். இங்கே எவ்வளோ கிடைச்சிருக்கு? 1% தான் கிடைச்சிருக்கு. ஓகே, am I clear? அடுத்து என்ன, மேக்ஸிமம் ஐஆர்ஆர் இருக்கக்கூடிய ப்ராஜெக்டை சூஸ் பண்ணணும். ஓகே, so before moving into special cases, again have a good reading of the above questions. இந்த மூணு ஸ்டேஜஸையும் டக்குன்னு பார்த்துட்டு வாங்க பார்க்கலாம். 3 ஸ்டேஜஸ் அண்ட் சம்மரி வருது. இந்த லைஃப் டிஸ்பாரிட்டி இன் லைஃப் ஆஃப் ப்ரொபோசல்ஸ் அந்த அன்இக்குவல் லைஃப்ஸ் அந்த क्वेश्चन வந்து இப்போ சில இதுல கேக்குறாங்களா சார்? 2 மெஷினரி இருக்கு, ஒவ்வொன்னோட லைஃப் எஸ்டிமேட்டட் லைஃப் டிஃபரெண்ட், அந்த क्वेश्चन வந்து அதாவது இப்போ இந்த மாதிரி டைப் ஆஃப் கொஷின்ஸ்லையும் வரும். ஒரு மெஷினரி 2 இயர்ஸ்க்கு ஆப்ரேட் ஆகும், ஒரு மெஷினரி 4 இயர்ஸ்க்கு ஆப்ரேட் ஆகும்னு சொல்கிறாங்க. இதில் எந்த மெஷினரி சூஸ் பண்ணணும்னு சொல்கிறப்ப இதுக்கு வந்து ஐஆர்ஆர் அதிகமாக இருக்கும், இதுக்கு என்பிவி அதிகமாக இருக்கும். ஓகேவா? ஸோ இதில் கம்பேரிசன் யூஸ் பண்ணுவோம். இதை நம்ம அடுத்து பார்ப்போம். ஸ்பெஷல் கேசஸில் பார்க்குறப்ப என்னென்ன பார்ப்போம்னா, சே இஃப் ஐ கேன் கெட் திஸ் மிஷின், எனக்கு வந்து நான் 2 இயர்ஸ் கழிச்சு இந்த மிஷின் எனக்கு சேமாக கிடைக்கும்னா என்ன ஆகும்? இயர் 0ல் 2 lakhs இன்வெஸ்ட் பண்ணுவேன், 1.5 lakhs நான் பெனிஃபிட்ஸ் ரைஸ் பண்ணுவேன், திரும்ப ஒரு 2 lakhs போடுவேன், 1.5 lakh எனக்கு பெனிஃபிட் கிடைக்கும். ஸோ இயர் 1 to 4ல் எனக்கு 1.5 lakhs இருக்குது. இப்போ எனக்கு இயர் 1 இந்த இதில் போடுறப்ப 1 lakh பெனிஃபிட் கிடைச்சிருக்குன்னா, ஈவன் தோ என்பிவியில் பார்க்குறப்ப 2 இயர்ஸுக்கும் இதுக்கும் கம்பேர் பண்ணுறப்ப இதோட என்பிவி கிரேட்டராக இருந்தாலும் இதோடைய லைஃப்பை நான் ஈக்குவலைஸ் பண்ணி 4 இயர்ஸ்க்கான அளவுக்கு இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை மாற்றிட்டேன், இல்லை இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை மாற்றிட்டேன் அப்படின்னா இதோடைய என்பிவியும் எனக்கு பெட்டராக இருக்கும். அப்போ என்ன, ஐஆர்ஆரும் இதுக்கு பெனிஃபிஷியலாக இருக்கும், என்பிவி இதுக்கு பெனிஃபிஷியலாக இருக்கும். ஐ வில் சூஸ் திஸ் ப்ராஜெக்ட் நம்ம எடுப்போம். ஓகேவா? ஈக்குவலைசேஷன் ஆஃப் லைஃப்ஸ் வந்து நம்ம பண்ணுவோம். அது நம்ம ஸ்பெஷல் கேசஸ் வரப்போ வி வில் ஹேவ் a look. ஓகே,
நேரம் வரும் காத்திருந்து பாரு ராஜா. அஞ்சி அஞ்சி வாழ்வது போதும் ராஜா, அஞ்சி அஞ்சி வாழ்வது போதும் ராஜா. இப்போ இந்த சம்ஸ்லாம் வெறும்னா கண்ணால் பார்க்குறீங்க, பார்த்த உடனே எல்லாம் டக்கு டக்குன்னு புரியுற மாதிரி இருக்கும். யூ ஹாவ் டு சால்வ் இட் ஒன்ஸ். சால்வ் இட் ஒன்ஸ்னால் அந்த ஒவ்வொரு நம்பரையும் கால்குலேட்டரை தட்டியாவது ஒரு தடவை சால்வ் பண்ணி பாருங்க. ஓகே, பார்த்துட்டீங்களா? நெக்ஸ்ட் ஸ்பெஷல் கேசஸ்க்கு மூவ் பண்ணலாமா? ஒவ்வொரு ஸ்பெஷல் கேஸையும் பார்த்து நீங்கள் ஒரு தடவை ரீகால் பண்ணி ஒரு தடவை ஃபுல்லாக பார்த்ததுக்கு அப்புறம் தான் we are going to proceed further. ஸோ நோ வரிஸ். ஸோ இப்போ என்னன்னா, மோகனா பார்த்துட்டீங்களா? ப்ரொசீட் பண்ணலாமா? ஓகே. ஸோ இப்போ கேபிட்டல் பட்ஜெட்டிங் அண்டர் கேபிட்டல் ரேஷனிங் அப்படிங்கக்கூடிய ஸ்பெஷல் கேஸ் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ என்னன்னா, ஃபஸ்ட்டு நம்ம என்ன சொன்னோம், இஃப் ஒரு ப்ராஜெக்டை செலக்ட் பண்ணுறப்ப அதோட என்பிவி வந்து பாசிட்டிவாக இருக்குது அப்படிங்கன்னா செலக்ட் பண்ணலாம். அண்ட் பாசிட்டிவாக இருந்தால் செலக்ட் பண்ணுறது மட்டும் கிடையாது, இட் ஷுட் கிவ் மேக்ஸிமம் பெனிஃபிட் டு த ஷேர் ஹோல்டர்ஸ். ஸோ மேக்ஸிமம் பெனிஃபிட் எது கொடுக்குது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஆனால் ஒரு கம்பெனியில் அன்லிமிட்டெட் ரிசோர்ஸ் இருக்குது, அது கிடைக்கிற எல்லா பாசிட்டிவும் நீங்கள் செலக்ட் பண்ண முடியாது. அப்போ we need to choose it efficiently. எது மேக்ஸிமம் பெனிஃபிட் கொடுக்குது அப்படிங்கிறத நம்ம செலக்ட் பண்ணி செய்யணும். அப்படி இந்த மேக்ஸிமம் பெனிஃபிட் செலக்ட் பண்ணுறப்ப எப்படி செலக்ட் பண்ணலாங்கிறது அடுத்த கொஸ்டின். சரி, என்கிட்ட லிமிடெட் கேபிட்டல் தான் இருக்குது, என்கிட்ட லிமிடெட் ப்ராஜெக்ட்ஸ் இருக்குது. இந்த லிமிடெட் ப்ராஜெக்ட்ஸில் ஐ ஹேவ் டு சூஸ். எல்லாமே பாசிட்டிவான ப்ராஜெக்டாகவே இருக்குன்னு வச்சுப்போமே. அப்போ நம்ம எப்படி சூஸ் பண்ணுவோன்றப்ப தென் we will take two options. ஒன்று, இந்த ப்ராஜெக்ட் வந்து ஒரு ப்ராஜெக்ட் இது வந்து இண்டிபெண்ட் ஆஃப் அனதர் ப்ராஜெக்ட். ஒரு ப்ராஜெக்டை சூஸ் பண்ணுறதுனால இன்னொரு ப்ராஜெக்ட் மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ் கிடையாது, இண்டிபெண்ட். ஒன்று சூஸ் பண்ணி நான் இன்னொன்று கூட சூஸ் பண்ணலாம், பிரச்சனை கிடையாது. அண்ட் ஆர் டிவிசிபிள் இன் நேச்சர். இந்த டிவிசிபிள் இன் நேச்சர்னா இப்போ 1 lakhக்கான ஃபிக்ஸட் டெபாசிட் இருக்குது, ஓகேவா? இப்போ நம்ம ரேங்க் பண்ணுறப்ப ப்ராஜெக்ட் 1, 2, 3 பண்ணுறோம். ப்ராஜெக்ட் 1, 2, 3 செலக்ட் பண்ணுறப்ப 1 மோஸ்ட், அதாவது இதில் வந்து இதில் என்பிவி வந்து 20,000 இருக்குது, இதில் 18,000 இருக்குது, இதில் 15,000 இருக்குது. ஆனால் இதுக்கு ரெக்வயர்டு இன்வெஸ்ட்மெண்ட் பார்க்குறப்ப 1 lakh இருக்குது, இது அகைன் 1 lakh இருக்குது, இது அகைன் 1 lakh இருக்குது. நான் எதை சூஸ் பண்ணுவேன் சொல்லுங்கப்பா? ஐ வில் சூஸ் திஸ், ஐ வில் சூஸ் திஸ் அண்ட் ஐ வில் சூஸ் திஸ். சேம் 1 lakh இருக்கிறப்ப இந்த ஆர்டரில் நான் சூஸ் பண்ணுவேன், ஓகேவா? சே இஃப் ஐ எம் சேயிங் என்னுடைய இன்வெஸ்ட்மெண்ட் வந்து 2.5 lakhs தான் இருக்குன்னு வச்சுப்போமே. அப்போ நான் என்ன பண்ணுவேன், எனக்கு 2 lakhs தான் நான் நெட்டாக பண்ண முடியும், இது என்ன 1 lakh தான் பண்ண முடியுங்கிற மாதிரி ஆயிடுதுன்னு வச்சுப்போமே. இஃப் இட் இஸ் நாட் டிவிசிபிள்னா ஐ ஹாவ் டு இன்வெஸ்ட் ஒன்லி 1 lakh. அப்போ நான் என்ன இன்வெஸ்ட் பண்ணியிருப்பேன், நான் இன்வெஸ்ட் பண்ணதே 2 lakhs மட்டும் தான் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பேன். எனக்கு நெட் ப்ரெசென்ட் வேல்யூ 38,000 கிடச்சிருக்கும்.
சரியா? சப்போஸ் நான் டிவிசிபிள்னு செய்கிறேன்னா டிவிசிபிள்ங்கிறப்ப நான் டேரெக்டாக இந்த என்பிவியை மட்டும் எடுக்க மாட்டேன், பெர் என்பிவி ரேங்கிங் நான் போடுவேன். பெர் ருப்பி என்பிவி நான் கண்டுபிடிப்பேன். இது என்ன? பெர் ருப்பி ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் ஐ ஆம் கெட்டிங் 0.2, அதாவது 20 பைசே வந்து 0.2 ருபீஸ் வந்து எனக்கு என்பிவி பெர் ருப்பி கிடைக்குது. இங்கே 0.18 கிடைக்குது, இங்கே 0.15 கிடைக்குது. அப்போ ரேங்கிங் என்ன பண்ணுவேன்? சேம் 1, 2, 3ங்கிற ரேங்கிங்கில் இருக்குது. இது எக்ஸாம்பிள் சம்ங்கிறதுனால இப்படி இருக்குது. நம்ம இல்லஸ்ட்ரேஷன் பார்க்குறப்ப இன்னும் காம்ப்ளெக்ஸ் ஆர் வேரியடு சம் கிடைக்கும். ஸோ அப்போ என்ன, இந்த பேசிஸில் ஐ வில் ஸ்டார்ட் டு கிவ். அப்போ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, அண்ட் இந்த ரேஷியோ பர் ருப்பியை கண்டுபிடிச்சிட்டு ஆஸ் யூஷுவல் நான் இப்போ வந்து 1 lakh ஆன் ப்ராஜெக்ட் 1, 1 lakh ஆன் ப்ராஜெக்ட் 2 அப்படின்னு பண்ணுவேன். அப்போ எனக்கு என்ன 20,000 and 18,000 கிடச்சிச்சு. ப்ராஜெக்ட் 3ல ஐ கேன் இன்வெஸ்ட் ஒன்லி 50,000. ஓகேவா? 50,000 இன்டூ அதனுடைய பெர் ருப்பி என்பிவி எவ்வளவு? பெர் ருப்பி என்பிவி 0.15. புரியுதாப்பா? 0.15 1 lakh இன்வெஸ்ட் பண்ணப்போ 15,000 கிடைச்சிருக்கு. 1 ரூபி இன்வெஸ்ட் பண்ணால் 0.15 கிடைக்கும். அப்போ 50,000 இன்வெஸ்ட் பண்ணால் எவ்வளோ கிடைக்கும்னு பார்க்குறப்போ 50,000 இன்ட்டு 0.15 எவ்வளோ கிடைக்குது? 4,500 கிடைக்கும். கரெக்டா? சாரி, 4,500 இல்லை, 7,500 கிடைக்கும். கரெக்டா? ஓகேவா? அப்போ நமக்கு என்ன 2.5 lakhs இன்வெஸ்ட் பண்ணுறப்ப 45,500 கிடைச்சிருக்கு. கரெக்டா? am I right? ஸோ டிவிசிபிளாக இருந்தால் இப்படி கண்டுபிடிப்போம். இன்டிவிசிபிள்னா we will choose whichever gives the remaining amountல. சே நம்ம இப்போ வந்து ஆல்ட்ரேஷன் பண்ணுறோம். இங்கே ஆல்ட்ரேஷன் என்ன பண்ணுறோம்னா, இது ப்ராஜெக்ட் 3 இருக்குது, இது 1 lakh இல்லை. ஓகேவா? இது வந்து 60,000 இருக்குது, அடுத்து 40,000 இருக்குது. ஓகேவா? இது 60,000க்கு 9,000 கொடுக்குதுன்னு வச்சுப்போமே. 9,000 கொடுத்தா அதே 0.15 கிடைக்கும். சரியா? 40,000க்கு இது எவ்வளோ கொடுக்குதுன்னு பார்க்குறப்ப இட் இஸ் கிவிங் 5,000 அப்படின்னு வச்சுப்போமே. 5,000 என்பிவி கிடைக்குதுன்னா நமக்கு என்ன, நமக்கு என்பிவி பர் ருப்பி பார்க்குறப்ப 5,000 டிவைட் பை 4,000 போடுங்க, 40,000 போடுங்க, போட்டால் 0.125 கிடைக்குது. ஓகேவா? பர் ருப்பி என்பிவியில் இந்த ஆர்டர்லேயே போனாலும் ஐ கேனாட் இன்வெஸ்ட் ஆன் திஸ் P3ல நான் இன்வெஸ்டே பண்ண முடியாது. ஏன்னா இது டிவிசிபிள் கிடையாது. நான் இன்வெஸ்ட் பண்ணால் 60,000 ரூபா தான் இன்வெஸ்ட் பண்ணி ஆகணும். அப்போ நான் என்ன பண்ணுவேன்னா, ஈவன் தோ ப்ராஜெக்ட் 4 எனக்கு என்பிவி பர் ருப்பியில் கம்மியானதாக இருந்தாலும் ஐ வில் சூஸ் ப்ராஜெக்ட் 4. அப்போ என்ன பண்ணுவேன், எனக்கு என்பிவி ஆஃப் 20,000 ப்ளஸ் ஒரு 18,000 ப்ளஸ் ஒரு 5,000 கிடைக்கும். சரியா? நான் முன்னாடி வெறும் 2 lakhs இன்வெஸ்ட் பண்ணி 38,000 என்பிவி எடுக்கிறதுக்கு பதிலாக இப்போ 2.4 lakh இன்வெஸ்ட் பண்ணி ஐ எம் கெட்டிங் 43,000. கரெக்டா? ஸோ அப்போ என் ஃபண்ட்ஸும் சும்மா இல்லை, அப்படி இன்வெஸ்ட் பண்ணக்கூடியதுலேருந்து எனக்கு பெனிஃபிட்டாக ஒரு 5,000 எக்ஸ்ட்ராவாக கிடைக்குது. கரெக்டா? ஸோ இதுதான் அந்த ப்ராஜெக்ட்ஸ் இன்டிவிசிபிளாக இருக்கிறப்ப ரேங்க்ட் ஆன் த பேசிஸ் ஆஃப் அப்சல்யூட் என்பிவியில் எது இருக்குங்கிறத பார்த்துட்டு ஷுட் பி மிக்ஸ்ட் அப் டு த பாயிண்ட் தட் அவைலபிள் ரிசோர்ஸ் ஃபுல்லாக எக்ஸாஸ்ட் ஆர் ரேஞ்சுக்கு நம்ம மிக்ஸ் அப் பண்ணணும். ஓகே, ஸோ வி வில் டைரக்ட்லி கோ இன் டு த இல்லஸ்ட்ரேஷன். ஸோ ப்ராஜெக்ட் ஏபிசிடி 4 இது கொடுத்துருக்காங்க, ஏபிசிடிஇ கொடுத்துருக்காங்க. ஒன்றுக்குமான என்பிவி எவ்வளோங்கிறத கொடுத்துட்டாங்க. இப்போ பர் ருப்பி என்பிவி கண்டுபிடிப்போமா? 15,400 டிவைடட் பை 50,000 போட்டால் பர் ருப்பி 0.308 கிடைக்குது. அடுத்து 18,700 டிவைடட் பை 40,000 போடுங்க, 46.4675 கிடைக்குது. 10,100 டிவைடட் பை 25,000 போட்டோம்னா 0.404 கிடைக்குது. ஓகேவா? அடுத்து 11,200 டிவைடட் பை 30,000 போட்டோம்னா 0.3733 கிடைக்குது. சூப்பர்ப்பா. அடுத்து என்ன, 19,300 டிவைடட் பை 35,000 போட்டோம்னா you will be getting 5514 கிடைக்குதா? அப்போ என்ன ஆகுது, ரேங்க் வைஸ் பார்க்குறோன்னா பர் ருபி ரேங்க் பார்க்குறப்ப இது 1, இது 2, 3, 4, 5. ஓகேவா? அப்சல்யூட் என்பிவியோடைய ரேங்கிங் போட்டால் என்ன ஆகுது, அப்சல்யூட் என்பிவி படி இது 1, பட் திஸ் பிகம்ஸ் 2. இங்கே 5ஆவதாக இருக்கக்கூடியது ஆக்சுவலாக என்ன ஆகுது, திஸ் பிகம்ஸ் 3. அடுத்து 4, 5. சரியா?
ஸோ இன்டிவிசிபிளாக இருக்கிறப்ப மேக்ஸிமம் இப்போ நம்ம என்ன டிவிசிபிள்ங்கிற ஸ்கேலில் வைக்கிறோம்னா எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்ப்போம். நம்மளோட லிமிடெட் கேபிட்டல் 1.2 lakhs இருக்குது. ஸோ 1.2 lakhsல ஆப்வியஸ்லி நான் ஃபர்ஸ்ட் ரேங்க் எதுக்கு கொடுப்பேன், ஈக்கு கொடுப்பேன். ஈக்கு கொடுக்குறப்ப 35,000 போயிடுது. ஓகேவா? டிவிசிபிளாக இருந்ததுன்னா ஈக்கு கொடுக்குறேன், போயிடுது. அடுத்த ரேங்கிங் என்ன இருக்குது, பி இருக்குது. பிக்கு என்ன கொடுக்குறேன், 18,700. அடுத்து வந்து எவ்வளோ கொடுக்குறேன், 40,000 கொடுக்குறேன். ஓகேவா? எனக்கு இப்போ வரைக்கும் என்பி எவ்வளோ கிடச்சிருக்கு, 19,300 கிடச்சிருக்கு. அடுத்து 18,700 கிடச்சிருக்கு. இ அப்புறம் பி, கரெக்டா? சரி, இபி கொடுத்துட்டேன் நான். அடுத்து என்ன பார்க்குறேன்னா நெக்ஸ்ட் இதுக்கு எனக்கு எது பெஸ்ட்டு, சி பெஸ்ட்டு, கரெக்டா? சி பெஸ்ட்டு 25,000 கொடுக்குறேன். ஏ இல்லைப்பா, நம்ம வந்து டிவிசிபிள்ங்கிற ஸ்கேலில் இதுவாகிறோம். ஓகேவா? இபி சி பெஸ்ட்டு. அடுத்து வந்து என்ன ஆகுது, இபிசி இப்போ வரைக்கும் நமக்கு எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் ஆயிருக்கு, 35, 40, 75 ஆயிடுச்சு. 75 + 25 எவ்வளோ ஆயிடுச்சு, 1 lakh ஆயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் வி வில் பி சூஸிங் இபிசிடி யூஸ் பண்ணுவோம். இபிசிடி யூஸ் பண்ணுறப்ப என்ன ஆகுது, ஆக்சுவலாக அதுக்கு ரெக்வயர்டு வந்து 30,000 இருக்குது. நம்ம 2/3 தான் அதில் இன்வெஸ்ட் பண்ண போகிறோம். 20,000 தான் நம்மளுடைய கேபிட்டல் இருக்குது. ஸோ 2/3 ஆஃப் 11,200 கிடைக்கும். இங்கே 20,000 பண்ணுறோங்கிறப்ப 1.2 lakhs ஃபுல்லாகிடுது. என்பிவியில் நமக்கு 11,200 2/3 தான் கிடைக்கும். எவ்வளவு, 11,200 into 2/3 7467 கிடைக்கும். ஓகேவா? ஸோ டோட்டல் என்பிவி எவ்வளோ கிடைக்குது, 19,300 + 18,700 + 10,100 கரெக்டா, ப்ளஸ் 7467. ஓகேவா? ஸோ நமக்கு நெட்டாக 55,567 கிடைக்கும். இல்லை சார், நான் வந்து என்பிவி எனக்கு வந்து டிவிசிபிள் ஃபேக்டரே இல்லை அப்படின்னு இருக்குன்னா எது மேக்ஸிமம் என்பிவி கொடுத்துட்ருக்கோ அதை நம்ம சூஸ் பண்ணிகிட்டே போவோம். என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட்டு 19,300, அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஓகேவா? அதுக்கு நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ போட்டிருப்போம், 35,000 போட்டிருப்போம். அடுத்து என்ன போட்டிருப்போம், 18,700 கொடுக்கக்கூடிய ப்ராஜெக்ட் பிஎஸ் வந்துருப்போம். இபி சூஸ் பண்ணியிருப்போம். அதுக்கு எவ்வளோ ஸ்பெண்ட் ஆயிருக்கு, 40,000 ஸ்பெண்ட் ஆயிருக்கு. கரெக்டா? அடுத்து எனக்கு எது பெனிஃபிஷியல் மேக்ஸிமமாக கொடுக்குது, ஏ கொடுக்குது. ஆனால் ஏ சூஸ் பண்ணுறேன்னா என்ன ஆகும், 50,000 போடணும். ஆனால் என்னுடைய லிமிட் வந்து இதில் இருக்குது, எனக்கு வந்து 1,20,000 தான் லிமிட் இருக்குது. ஸோ ஐ கேன் நாட் சூஸ் ஏ. ஏவை நான் சூஸ் பண்ண முடியாது. ஓகேவா? அப்போ நான் அடுத்து எதுக்கு மூவ் பண்ணுறேன், அடுத்து ஐ வில் பி மூவிங் டு டி. டியில் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுவேன், 30,000 இன்வெஸ்ட் பண்ணுவேன். 30,000 இன்வெஸ்ட் பண்ணுறப்ப எனக்கு எவ்வளோ கிடைக்குது, 11,200 கிடைக்குது. கரெக்டா? ஸோ 19,300 + 18,700 + 11,200 எவ்வளோ வருது, 49,200 கிடைக்குது. கரெக்டா? ப்ளஸ் இப்போ எனக்கு ஓவரால் கேபிட்டல் எவ்வளோ இருக்குது, 35, 40, 30. ஸோ 1,05,000 யூஸ் ஆகிருக்கு. ஸோ நான் வேறு ஏதாவது மீதி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியுமா, வேறு எதுவும் நான் பண்ண முடியாது. ஸோ 49,200 இஸ் மை மேக்ஸிமம் இது இந்த ப்ராஜெக்டோடைய ஸ்கேலில். ஓகே. ஸோ நம்ம செக் பண்ணுறப்ப பார்த்தோம்னா இந்த ரேட் ஆஃப் ரேங்கிங்கில் கொடுக்குறப்ப 1, 2, 5, 2, 3, 4, 1ங்கிற ஆர்டரில் ஆக்சுவலாக அந்த ரேங்கிங் இருக்குது. அதை நம்ம கரெக்டாக தான் போட்டிருக்கோம். ஸோ அப்போ we will be giving the maximum 19.3 இதில் கிடைக்குது, 18.7 இதில் கிடைக்குது, அடுத்து 10.1 கிடைக்குது. இதில் 7.5 அதாவது 2/3 ஆஃப் இது 7,466.67 அப்படின்றது கிடச்சிருக்கும் நமக்கு. ஸோ we are getting the net of 7. இதுக்கு 55,600ங்கிறது என்பிவி கிடைக்குது. ஓகேவா? டிவிசிபிள் இல்லாதப்ப நம்ம என்ன பண்ணுவோம்னா இபிசி ஆர் இபிடி பண்ணுறோம். அப்படி இபிசி இபிடி பண்ணுறப்ப இபிடியோடைய பெனிஃபிட்ஸ் ஆஃப் 49.2 நமக்கு கிடைக்குது. ஓகேவா? ஸோ இதில் எது சூஸ் பண்ணுறப்ப இபிடி சூஸ் பண்ணுவோம்னு நம்ம சொல்லி முடிப்போம். ஸோ இங்கே இதில் எதனால் இந்த நம்ம டெசிஷன் எடுக்க வேண்டியிருக்கு, கேபிட்டல் ரேஷனிங்கிறது எங்கே நடக்குது, எனக்கு அவைலபிலிட்டி ஆஃப் கேபிட்டலுங்கிறது ஒரு இடத்துல ஸ்டாப் ஆகுது.
அப்போ அவைலபிலிட்டி ஆஃப் கேபிட்டல் ஸ்டாப் ஆகக்கூடிய நேரங்களில் ஹவ் am I going to manage my கேபிட்டல், இதுலேருந்து எப்படி மேக்ஸிமம் பெனிஃபிட்ஸ் எப்படி எடுப்பேங்கிறது பார்க்குறப்ப வெதர் த ப்ராஜெக்ட்ஸ் ஆர் டிவிசிபிள் ஆர் இன்டிவிசிபிள்ங்கிறத பொறுத்து ஐ எம் கோயிங் டு டேக் டிசிஷன்ஸ். டிவிசிபிள்னா பெர் ரூபி வேல்யூவில் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அப்படியே வில் பி கிவிங் த ரேங்க் பேசிஸில் கொடுத்துட்டு வருவோம். டிவிசிபிள் இல்லை அப்படின்னு இருக்குன்னா மேக்ஸிமம் என்பிவி, எல்லா ப்ராஜெக்ட்ஸ்க்கும் பர்முடேஷன் காம்பினேஷனில் எது மேக்ஸிமம் என்பிவி கொடுக்குமோ அதை நம்ம சூஸ் பண்ணுவோம். am I clear? So have a look into this example. Capital budgeting and under capital rationing ஒரு தடவை பார்த்துட்டு வாங்க நெக்ஸ்ட் இதுக்கு மூவ் பார்த்துட்டு வாங்க. நேர்மை உண்டு ஓடு ராஜா, நேரம் வரும் காத்திருந்து பாரு ராஜா, அஞ்சி எஞ்சி வாழ்வது ஓடு ராஜா. மக்களுக்கு என்னுடைய அன்பான வேண்டுகோள், 100% நீங்க ஓட்டு போடுங்க. பிடிச்ச கட்சி போடுங்க. எல்லாத்தையும் பாக்குறீங்க, மக்களுக்கு தெரியாத ஒண்ணு கிடையாது. டிவில எல்லாம் வருது. ஓட்டு 100% போடுங்க. வேட்பாளர் பாருங்க, கட்சியை பாருங்க, நாட்டை பாருங்க. இந்த தேர்தல் பிரதமராக யார் வர வேண்டும் என்று நடத்தி நம்ம தெளிவா இருக்கும். குறிப்பா அட்பட் ஏரியால இருக்கிற கோயம்புத்தூர், சென்னை மாதிரி பெருநகரத்துல, மதுரை இருக்கீங்க, சொல்லக்கூடிய பெரும் நகரத்தில் இருக்கிறவங்க திருச்சியில தயவு செஞ்சு ஓட்டு போடுங்க. வெள்ளிக்கிழமை தேர்தல் நாள், சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை லாங் ஹாலிடே. தயவு செஞ்சு ஒரு அன்பான வேண்டுகோள், போட்டுட்டு வேற வேலைக்கு போங்க. அதை நீங்க செஞ்சுட்டீங்கன்னா ஜனநாயகம் செய்யற மிகப்பெரிய கடமை. மற்றபடி உங்க இஷ்டம், முடிச்சவங்க எல்லாத்தையும் பார்த்து அனலைஸ் பண்ணி யார் பிரதமராக வர வேண்டும் யோசிங்க. என்னை பொறுத்தவரை மோடி அவர்கள் சிறப்பு எல்லா இடத்துலையும் பேசுறேன், மற்ற தலைவர்கள் பேசுறாங்க, எல்லாத்தையும் பார்த்துட்டு சொந்தமா முடியும். அஞ்சி அஞ்சி வாழ்வது போதும் ராஜா, நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு ஒரு ராஜா, நேரம் வரும் காத்திருந்து பாடு ராஜா, அஞ்சி அஞ்சி வாழ்வது போது ராஜா, அஞ்சி அஞ்சி வாழ்வது போது ராஜா. அஞ்சி அஞ்சி வாழ்வது போதும் ராஜா. தரர தரர தரர. நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு ஒரு ராஜா. ஒரே ஒரு நிமிஷம் சார். பார்த்துட்டீங்களா? ப்ரொசீட் பண்ணலாமா? ஓகே, டேக் யூர் டைம்.
போலாம் சார். ப்ரொசீட் பண்ணலாமா? ஸோ ஐஆர்ஆரில் டிஃப்ரென்ஸ் ஆஃப் லைஃப் இருக்கிறப்ப, சாரி டிஃப்ரென்ஸ் ஆஃப் க்ரைட்டீரியன் இருக்கிறப்ப என்னென்ன ஃபேக்டர்ஸ் இருக்குங்கிறத நம்ம வந்து பார்த்தோம். அதுக்கப்புறமா ஸ்பெஷல் கேசஸில் வந்து கேபிட்டல் ரேஷனிங், அதாவது ரெஸ்ட்ரிக்டட் பட்ஜெட் இருக்குங்கிறப்ப இந்த ரெஸ்ட்ரிக்டட் பட்ஜெட்டை ஹவு வி ஆர் கோயிங் டு மேனேஜ் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்தோம். ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம்? கேபிட்டல் ரேஷனிங் இருக்குது அப்படின்னா வெதர் த ப்ராஜெக்ட்ஸ் ஆர் டிவிசிபிளா இல்லையா அப்படிங்கிறத பொறுத்து வி டுக் அ டிசிஷன். கரெக்டாக? டிவிசிபிள்னா என்ன பண்ணுவோம், இன்டிவிசிபிள்னா என்ன பண்ணுவோம் அப்படிங்கிறதுக்கு வி சாதது. நெக்ஸ்ட் என்ன பார்க்கணும்னா அன்ஈக்குவல் லைஃப்ஸ் இருக்குது. ஐஆர்ஆர் வரத்துக்கு இன்னொரு ஃபேக்டர் நம்ம என்ன பார்த்தோம், அன்ஈக்குவல் லைஃப்ஸ் இருக்குது. ஒரு ப்ராஜெக்ட் 3 இயர்ஸ் இருக்குது, ஒரு ப்ராஜெக்ட் 6 இயர்ஸ் இருக்குன்னா அதை எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத வந்து நம்ம பார்த்தோம். அதை வந்து நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ அன்ஈக்குவல் லைஃப்ஸ் இருக்கிறப்ப ஹவு வி ஆர் கோயிங் டு டூங்கிறப்ப 2 மெத்தட் இருக்குது. ரீப்ளேஸ்மெண்ட் செயின் மெத்தட் அண்ட் ஈக்குவலண்ட் ஆனுவலைஸ்ட் கிரைட்டீரியன் மெத்தட்னு இருக்குது. ரீப்ளேஸ்டு செயின் மெத்தட் என்ன அப்படின்னா, ஒரு ப்ராஜெக்ட் இருக்குது, அது 2 இயர்ஸுக்கானதாக இருக்குது. இன்னொரு ப்ராஜெக்ட் இருக்குது, ப்ராஜெக்ட் 1 இருக்குது, ப்ராஜெக்ட் 2 இருக்குது, இது 4 இயர்ஸ்க்கானதாக இருக்குது. ஓகேவா? இதை நம்ம கம்பேர் பண்ணுறப்ப என்ன பண்ணோம்னா, இயர் 0ல் 2 lakhs போட்டிருப்போம், இயர் 1 and 2ல் வந்து 1 lakh ரைஸ் பண்ணியிருக்கோம். இங்கே இயர் 0ல் வந்து 3 lakh போட்டிருக்கோம், இயர் 1, 2, 3, 4ல் வந்து 0.75 lakh 75,000 நம்ம வந்து we are going to raise அப்படின்னு இருக்குன்னா, நமக்கு வந்து இது வந்து இன்ஃப்ளோ கிடைக்குதுன்னு இருக்குன்னா we cannot compare this. இல்லை என்ன ஆகும்னா, இப்போ என்ன ஆகும், ஆப்வியஸ்லி இதில் கேஷ் ஃப்ளோ அதிகமாக இருக்கிறதுனால இதில் என்பிவி அதிகமாக இருக்கும். இதில் கேஷ் ஃப்ளோ கம்மியாக இருந்தாலும், 2 கேஷ் ஃப்ளோ இருந்தாலும் இதில் ஐஆர்ஆர் அதிகமாக இருக்கும். we cannot take decision. அப்போ நாம் என்ன பண்ணணும்னா, we assume that இயர் 0ல் 2 lakh இன்னும் போட்டிருப்போம், இயர் 1ல் 1 lakh கிடைக்கும், இயர் 2ல் 1 lakh கிடைக்கும். அப்படி 1 lakh கிடைச்ச உடனே இயர் 2ல் திரும்ப ஒரு 2 lakh நம்ம போடுறோம். ஸோ தட் இயர் 3ல் ஒரு 1 lakh கிடைக்கும், இயர் 4ல் ஒரு 1 lakh கிடைக்கும். இப்போ வி வில் ஃபைண்ட் என்பிவி என்ன, ரெண்டுத்துக்குமான என்பிவியும் எவ்வளவு கிடைச்சிருக்கு. ஸோ நெட் ப்ரெசென்ட் வேல்யூ ஆஃப், அதாவது 2 lakhs வந்து இயர் 0ல் கேஷ் அவுட்ஃப்ளோ, இயர் 1ல் கேஷ் இன்ஃப்ளோ, இயர் 2ல் வந்து 1 lakh கேஷ் அவுட்ஃப்ளோ, இயர் 3ல் 1 lakh, இயர் 4ல் 1 lakh. ஸோ இதுக்கு நம்ம என்பிவி கண்டுபிடிப்போம். ஓகேவா? இந்த என்பிவியும் அந்த என்பிவியும் கம்பேர் பண்ணுறப்ப அண்ட் ஃபைனலாக கிடைக்கக்கூடிய ஐஆர்ஆர் இதையும் கம்பேர் பண்ணுறப்ப விச் இஸ் பெனிஃபிஷியல் அப்படிங்கிறத நம்மளால பார்க்க முடியும். ஓகே? ஸோ ரெண்டுத்துடைய பீரியடையும் நான் ஈக்குவலைஸ் பண்ணுறோம். ஸோ ரீப்ளேஸ்மெண்ட், அதாவது ஒரு ப்ராஜெக்ட் இருக்குது, அதாவது ஒரு மிஷின் 2 years தான் உழைக்கும் இருக்கு, ஒரு மிஷின் 4 years உழைக்கும் இருக்கு. 2 years உழைக்கக்கூடிய மிஷினை நம்ம 2 years முடிஞ்ச உடனே திரும்ப ரீப்ளேஸ் பண்ணி புது மிஷின் கொண்டு வரோம். 4 years உழைக்கக்கூடிய மிஷினை 4 yearsம் ஆப்ரேட் பண்ணி கொண்டு வரோம். அதாவது ஒரு ஐஃபோன், ஒரு ஆண்ட்ராய்டு ஃபோன் இருக்குது, 2 வருஷம் தான் உழைக்கும் இருக்குன்னா தூக்கி போட்டு புதுசாக ரெட்மியில் ஒரு புது ஃபோன் வாங்குறீங்க, தூக்கி போட்டு 2 வருஷம் கழிச்சு இன்னொரு புது ஃபோன் வாங்கிடுறீங்க. ஐஃபோன் 1.5 லட்ச ரூபா தூக்கி போடுறதுக்கு மனசு வருமா? முடியாது. அதனால 4 yearsக்கும் யூஸ் பண்ணி முடிப்போம். ஓகேவா? அப்போ என்ன, ரெண்டுத்துலேருந்து கிடைக்கக்கூடிய பெனிஃபிட் என்னங்கிறத வி வில் பி செக்கிங் வித். அப்படி பார்க்குறப்ப ஆண்ட்ராய்டு பெட்டரா ஐஃபோன் பெட்டரா, அங்கே தான் நம்ம அந்த இடத்த வச்சு வி வில் டேக் அ டிசிஷன். இதே ஃபோன் நான் ரீப்ளேஸ் பண்ணதுக்கப்புறமும் நான் 4 years யூஸ் பண்ணி முடிக்கிறப்ப என்னுடைய கேஷ் அவுட்ஃப்ளோ எவ்வளோ இருக்குது, அது எனக்கு கிடைச்ச பெனிஃபிட்ஸ் எவ்வளோ இருக்குது. இதே ஃபோன் நான் வந்து 4 வருஷமும் மொத்தமாக இதே ஃபோனில் ஐஃபோனை வந்து நான் 4 yearsக்கு நான் யூஸ் பண்ணுறேன், எனக்கு நெட்டாக எவ்வளோ பெனிஃபிட் கிடைக்குதுங்கிறத நான் கம்பேர் பண்ண முடியும். பீரியட் சேம் ஆகிடுது, அப்போ நெட் ப்ரெசென்ட் வேல்யூவை நான் கம்பேரபிள் ஃபேக்டராக எடுத்துக்க முடியும். ஓகேவா? இதுவே இப்போ என்ன ஆகுது, கம்பேரபிள் ஃபேக்டர் இது 2 years இருக்குது, இது 4 years இருக்குது, நான் கம்பேர் பண்ணிட்டேன். இது 2 years இருக்குது, இது 5 years இருக்குன்னா இதை நான் கம்பேரே பண்ண முடியாது. ஏன், திரும்ப நான் ரீப்ளேஸ் பண்ணுறேன்னா 4 yearsக்கு தான் வரும், திரும்ப நான் ரீப்ளேஸ் பண்ணுறேன்னா 6 yearsக்கு தான் வரும், 5 yearsக்கு வராது. கரெக்டா? அப்போ என்ன ஆகும்னா, இது ரெண்டுத்துக்கும் நம்ம வந்து HCF LCMனு நம்ம மேக்ஸில் கண்டுபிடிச்சிருப்போம். இது ரெண்டுத்துக்கும் நான் ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் என்னன்னு பார்த்தோம்னா 10 years ஆகணும். அப்போ என்ன ஆகும், இது 2 times ரீஇன்வெஸ்ட் ஆகுது, இது 5 times ரீஇன்வெஸ்ட் ஆகுது அப்படிங்கிற கேல்குலேஷன் வைக்கிறப்ப the calculation becomes complex and it becomes டெக்னிக்கலி இன்னொரு டிஃபிகல்ட் ஃபேக்டராக மாறுது. என்ன, 5 தடவை கேல்குலேட் பண்ணணும், இது 2 தடவை கேல்குலேட் பண்ணணும், இதுவாது முடிஞ்சிருச்சு. நாம் என்ன பண்ணுறோம், 3க்கும் 7க்கும் வச்சுக்கிறோம்னு வச்சுப்போமே. ஒரு இதோடைய 3 லைஃப் 3 years, ஒரு இதுக்கு 3 years 7 yearsனா இதை 7 timesக்கு பண்ணணும், இதை 3 timesக்கு பண்ணணும். ஸோ 21 yearsக்கு நம்ம கேல்குலேட் பண்ணணும். அப்போ the calculation becomes complex. அப்போ நம்ம என்ன செய்கிறோம்னா, we are computing equalized annualized criteria யூஸ் பண்ணுறோம். என்ன, ரெண்டுத்துக்குமே NPV at so and so percentage at 10% வச்சுருப்போமே. 10% ஃபார் இயர் ப்ராஜெக்ட் 1க்கு நம்ம என்ன பண்ணியிருப்போம், இது 2 yearsக்கு பண்ணியிருப்போம்.
ப்ராஜெக்ட் 2க்கு என்ன பண்ணிருப்போம், 4 இயர்ஸ் பண்ணிருப்போம். கரெக்டா? என்பிவி ரெண்டுத்துக்கும் கண்டுபிடிச்சிருப்போமா? சொல்லுங்கப்பா. ரெண்டுத்துக்கும் என்பிவி கண்டுபிடிச்சிருப்போமா? இப்போ நம்ம அடுத்து என்ன பார்க்குறோம்? அடுத்து என்ன பண்றோம்னா present value annuity factor for at 10% for respective years. அதாவது இது 2 இயர்ஸ்க்கும் இது 4 இயர்ஸ்க்கும் போடுவோம். அதை வச்சு பார்க்குறப்ப 1 divided by 2 போட்டோம்னு வைப்போமே, 1 divided by 2 போட்டோம்னா per இயருக்கான வேல்யூ கிடைக்கும், ரிட்டர்ன் per year கிடைக்கும். ஓகேவா? we will get the return per year கிடைக்கும். the return per year பார்க்குறப்ப even though this project is for 2 years அப்படின்னு இருந்தாலும், this project is for 4 years இருந்தாலும், இதோட என்பிவி அதிகமாக இருந்தாலும், இதோடைய ஐஆர்ஆர் அதிகமாக இருந்தாலும், இந்த ஸ்கேலில் என்பிவி பர் இயர் அப்படிங்கிற கால்குலேஷன் ஓகேவா, ஈக்குவலைஸ்டு, அதாவது ஈக்குவலைஸ்டு ஆனுவலைஸ்டு என்பிவி கண்டுபிடிக்கிறப்ப வாட் வி வில் கெட் இஸ் எந்த ப்ராஜெக்ட் பெட்டருங்கிற க்ரைட்டீரியா கிடைக்கும். யூஸிங் தட் வி வில் ஃபைண்ட் த ஆன்சர். ஸோ இதோட நீ ஃபர்தர் இது டேட்டா சம் பார்த்தோம்னா யூ வில் கெட் அன் ஐடியா. ப்ராஜெக்ட் ஏ 6 வருஷத்துக்கான ப்ராஜெக்ட், ப்ராஜெக்ட் பி 3 இயர்ஸ்க்கான ப்ராஜெக்ட் இருக்கிறப்ப என்பிவி வைஸ் ப்ராஜெக்ட் ஏ பெட்டர், ஐஆர்ஆர் வைஸ் ப்ராஜெக்ட் பி பெட்டர். எப்படி சார் கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்கிறப்ப இந்த ப்ராஜெக்ட் பியை நம்ம என்ன பண்ணுறோம், இயர் 1, 2, 3ல அதுக்கு ரிட்டர்ன் கிடைக்குது 7, 13 lakhs 12 lakhsனு கிடைக்குது. இயர் 3ல திரும்ப வி ஆர் ரீஇன்வெஸ்டிங் 20 lakhs பண்ணுறப்ப இயர் 4, 5, 6ல வி ஆர் கெட்டிங் ரிட்டர்ன். அப்படி கண்டுபிடிக்கிறப்ப அதோடைய என்பிவி என்ன ஆகுதுன்னா 8,82,406 ஆகுது. ஓகேவா? அண்ட் அதோடைய ஐஆர்ஆர் 25.2 இருக்கு. முன்னாடி அதே ஐஆர்ஆர் தான், இப்பயும் அதே ஐஆர்ஆர் தான், ஐஆர்ஆர்ல எந்த சேஞ்சும் இல்லை. ஸோ அப்போ என்ன ஆகுது, இப்போ என்ன ஆகுது, ப்ராஜெக்ட் பியை நம்ம 6 இயர்ஸ்க்கு எக்ஸ்டெண்ட் பண்ணுற மாதிரி போட்டோம். ஸோ இட் இஸ் கம்மிங் அரௌண்ட் 8 lakhs வருது. அப்போ என்ன ஆகுது, ஐஆர்ஆர்லையும் ப்ராஜெக்ட் பி இஸ் பெட்டரு அண்ட் என்பிவிலையும் என்ன பண்ணியிருக்கோம், நம்ம ஆனுவலைஸ் இந்த டியூரேஷனை ஈக்குவல் பண்ணி ரீப்ளேஸ்மெண்ட் செயின் மெத்தடில் போடுறப்ப ஐஆர்ஆரும் நமக்கு பெட்டராக இருக்குது. அப்போ என்ன, நம்ம ப்ராஜெக்ட் பியை சூஸ் பண்ணுவோம். ஓகேவா? இது என்ன பண்ணுறோம், ஈக்குவல் ரீப்ளேஸ்மெண்ட் செயின் மெத்தடில் பண்ணுறோம். ஆனால் அந்த ரீப்ளேஸ்மெண்ட் செயின் எங்கே யூஸ் ஆகாது அப்படின்னா, ஈஸே இந்த லைஃப் வந்து மல்டிப்ளிகேஷன் காமனில் ரொம்ப ஈஸியான ஸ்கேலில் ஏதாவது ஒன்றை மட்டும் மல்டிப்ளை பண்ணுற ஸ்கேலில் இருந்தால் மேபி கன்வீனியன்ட்டாக இருக்கும். இப்போ ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு 3 இயர்ஸும் ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு 5 இயர்ஸும் இருந்ததுன்னா நம்ம 15 இயர்ஸ்க்கு கண்டுபிடிக்கணும். அது ரொம்ப காம்ப்ளெக்ஸான ப்ராசஸாக இருக்கும். அது என்ன பண்ணுவோம்னா என்பிசி யூசிங் என்பிவி ரெண்டுத்துக்கும் கண்டுபிடிப்போம். அண்ட் ப்ரெசன்ட் வேல்யூ ஃபேக்டர் ஃபார் ஆனுவிட்டி ஃபேக்டர் ஃபார் ஈச் இயர், அந்த இயருக்கான 4 இயர்ஸ்னா 4 இயர்ஸ்க்கான ப்ரெசன்ட் வேல்யூ ஃபேக்டர், ப்ரெசன்ட் வேல்யூ ஆனுவிட்டி ஃபேக்டர், 2 இயர்ஸ்னா 2 இயர்ஸ்க்கான ப்ரெசன்ட் வேல்யூ ஆனுவிட்டி ஃபேக்டர் ரெண்டுத்தையும் கம்ப்யூட் பண்ணி என்பிவி டிவைடட் பை பிவிஏஎஃப் 1 டிவைடட் பை 2 பண்றப்ப ஈக்குவலண்ட் ஆனுவலைஸ்டு கிரைட்டீரியான்னு கிடைக்குது. அப்படி பார்க்குறப்ப என்ன ஆகுது, ப்ராஜெக்ட் பி ஆல்ரெடி இது ஐஆர்ஆர்ல பெட்டராக தான் இருக்கு. கரெக்டா? என்பிவியில் ஜஸ்ட் ஒரு 1 lakh டிஃபரன்ஸ் இருக்கு. பட் என்பிவியில் ப்ராஜெக்ட் ஏன்னு இருந்தாலும் ஐஆர்ஆர்ல ப்ராஜெக்ட் பின்னு இருந்தாலும் நம்ம அந்த ஈக்குவலைஸ்ட் ஆனுவலைஸ் கிரைட்டீரியான் பண்ணுறப்ப 2,14,000, அதாவது ஆவரேஜாக இந்த ஐஆர்ஆர் ரேட்லேயே இட் இஸ் கிவிங் பர் இயருக்கு 2,14,000 வந்து ரிட்டர்ன் கொடுக்குது. அப்படிங்கிறத நம்ம இங்கே எடுக்க ஆரம்பிப்போம். ஓகே, இந்த கம்பேரிசன் நடக்குது. இந்த கம்பேரிசனில் ப்ராஜெக்ட் பி இஸ் வின்னிங் ஓவர். ஸோ டக்குன்னு இந்த 2 ப்ரொபோசல், இந்த ப்ராஜெக்ட்ஸ் வித் அன்ஈக்குவல் லைஃப்ஸ் பார்த்துட்டு வாங்க. ஹலோ ஐனா.